ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரருக்கு நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு தேவன் நம்முடைய வாழ்நாட்டிலே ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து மாலை வேளையிலே சகோதர சகோதரர்களோடு ஒன்று கூடி தேவனையும் அவருடைய நேசகுமாரையும் துதிக்கும்படி செய்து தெரிவிக்காமல் இந்த பகல் முழுவதும் நம்மை சுகபலத்தோடு காப்பாற்றி தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சமாதானத்தோடு இந்த நாளை தேவன் நடத்தி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டு நாம் பாடத்துக்குள் கடந்து சொல்வோம். நம்முடைய பாடத்திற்கு முன்பாக நம்முடைய அன்பு சோழர் கண்ணன் அவர்கள் வந்து சேர்க்கக்கூடிய அனைவரும் விரைந்து நிற்கிறோம். வானாதி வானங்களை வீட்டிலிருந்து இந்த பூமியின் மணமக்களாய் வாழ்ந்து வருகிற எங்கள் ஒவ்வொரு நித்தம் சத்தியத்தின் பாதையும் நீதியின் பாதையும் போசித்து இம்மட்டும் காத்து பள்ளிவிட்டு வருகிற பசுத்தவர் அன்பின் தந்தையை நாம் ஒருவாய் சாவான்களும் மனசில் கண்டிராதவும் காணக்கூடாதவும் சேரக்கூடாத ஒளிந்து வாசம் பண்ணுகிற யாவையும் நாமுடைய அருளவர்களே இந்த நாடுகார நடிகரின் துதிகளை வேடுக சுவாமி கடந்த போன கடனை எல்லா வித தேவைக்கு விலகி பாதுகாத்து பராமரித்து இந்த நாளில் கூட அன்பு சோறு மூலமாக ஒரு தெய்வீக பிரசனத்தையும் தெய்வீக ஞானத்தையும் வெளிப்பட்டு சித்தம் கொண்டேறி அதை நடித்துமையா அந்த காலையில் வந்த எங்களையும் நம்முடைய ஆச்சரியமான ஒழுக்கி பரவலைக்கிற கிறிஸ்துவின் புண்ணியங்களையும் திட்டங்களையும் தெய்வீக பிரமாணங்களையும் கற்றுக்கொள்ளும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கி நடிச்சிருக்கும் மையம் இந்த நாளில் கூட தேவனுடைய பிரசன்னம் எங்களோட ஒவ்வொருவரும் இருந்து பன்னெண்டு வச்சிருக்கிறோம். பேசுகிற தாசனுக்கும் எங்களுக்கும் நல்ல அவையை கொடுத்து நல்ல உணவுள்ள அவையை கொடுத்து நாங்கள் சீர்பட வேண்டிய காரியங்களை சீர்படுத்தக்கதாக எங்கள் ஆசிரியர்களே இருக்கிறோம். துதிக்க நமக்கு மிகவும் ஒருவருக்கு என்று இருக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மனப்பொருட்டை மீட்ட ராஜாவும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை வைத்து வேடுகளும் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நம்பிக்கைத்தான் நான் லவோதிக்கியா சபையை சேர்ந்தவன். நான் லவோதிக்கியா சபையை சேர்ந்தவன் என்ற தலைப்பிலே தூதுவளிக்கும்படியாக நம்முடைய அன்பு சோழர் கார்த்திகேயன் அவர்களை நம்முடன் வரவேற்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பரம்பிதாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான மாலை பொழுதில் தெரிவித்துக் கொண்டு, உண்மையாகவே பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதில் ரொம்ப விசேஷமா திருச்சியோடைய டீச்சா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்டே கன்வென்ஷன் மாதிரி தான் இல்லைங்களா. பொதுவாக கன்வென்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். கடைசியில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உடல் சோர்வு எல்லாமே டயர்ட்லாம் இருக்கத்தான் செய்யும். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய காரியத்தை கூட இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுதுங்க. அந்த உற்சாகம் தொடர்ந்து உங்கள் மத்தியில் இருக்கும்போது தேவன் உங்களை எல்லாம் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. உண்மையாகவே என்ன அப்படின்னா, நம்முடைய உற்சாகம், நம்முடைய பிரயாசம், நம்ம படக்கூடிய சத்தியத்துக்காக நம்ம இழக்கக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸ் இருக்கு இல்லைங்களா, தேவன் அதை தான் பார்க்குறாரு. எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய வாழும் உரிமையை இழக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் அளவில்லாமல் தர்றாரு. சரிங்களா. நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு எடுத்துக்கொண்ட பாடத்துடைய தலைப்பு நம்முடைய முற்சவர் அறிவித்தோம்னா ஐந்து லவோதிக்கு. அதான் அந்த நீங்கள் பார்க்கும்போது தமிழில் சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் லவோதிக்கேயா சபையை சார்ந்தவன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். பாடத்தினுடைய தலைப்பு. பொதுவாக இந்த காரியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, சபை 7 சபை பார்க்குறோம் இல்லைங்களா. 7 சபைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. அதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி 7வது சபை. இந்த 7வது சபையுடைய காலப்பகுதி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு வெளிப்படுத்தலாம் படிக்கும்போது நம்ம புரிஞ்சு கொண்ட விஷயமா தாங்க. என்ன புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா, 7 சபைகள் வந்து அது 7 ஊர்களுடைய பெயர் அல்ல,
7 சபைகளும் 7 விதமான சபைகள் அல்ல, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 7 காலப்பகுதி அப்படிங்கிறது நம்முடைய சகோதரர் நமக்கு அருமையா அதை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப 7 சபையினுடைய காலப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது 7 சபையினுடைய காலப்பகுதி என்பது இது 7வது காலகட்டத்துக்கு நம்ம கடந்து வந்துருக்கிறோம். அதுல ரொம்ப விசேஷமா பார்க்கும்போது நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியம் 1874க்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் நம்ம பார்க்குறோம். அது ஆரம்பம் தெரியும், அது முடிவு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி அப்படின்னா அது எப்போ முடியுது தேவனுக்கு தான் அது தெரியுங்க. தேவனுடைய கிருபை இந்த சபை விரைவில் நிறைவடையணும் அப்படிங்கிறத எல்லா பரிசுத்தவான்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சபையை குறித்து அதை குறித்த ஒரு தீர்க்கதரிசனங்கள் நமக்கு இருக்கிற தீர்க்கதரிசனம் குறித்து பார்க்குறோம். பொதுவாக இதுக்கு நம்ம பாடத்துக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதியும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலாகத்தில் தான் இருக்குதுங்க. வெளிப்படுத்தலாகும் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது 15லிருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். சரி, நம்ம தீர்க்கதரிசனம் தான் நம்ம படிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் கட்டாயமா தீர்க்கதரிசனம் தான். ஆனால் தீர்க்கதரிசன காரியங்கள் அல்ல. பொதுவாக தீர்க்கதரிசனங்கள் 2 வகை இருக்குதுங்க. ஒரு சில குணலட்சணங்களை அடிப்படையாக கொண்ட தீர்க்கதரிசனங்களும் இருக்குது. அதுக்கு நம்ம பார்க்குற மிக 6-8 எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு குணலட்சணத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வசன பகுதி. ஆனால் அது எங்கே இடம்பெற்று ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்குதுங்கிறது பார்க்கணும். அது அந்த அடிப்படையில் இந்த வெளிப்படுத்தலாக தரக்கூடிய இந்த காரியங்கள் கூட பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப விசேஷமாக இது நமக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம வந்து இந்த சமய காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனத்தை நம்ம படிக்க போகிறோம். அன்பான சகோதரர்களே, 1874 இருக்குதுங்க. ஆனால் இப்போ நாம எங்கே படிக்கிறோம்? 2020 இருந்து பார்க்கும்போது இந்த 2020 காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். என்னதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்க்கதரிசனம் அப்படின்னா, நாம எப்படி இருக்கிறோம், நம்ம இடத்துல என்ன குறை இருக்கு, அந்த குறைகளை எப்படி சரி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கறத குறித்து இங்க தீர்க்க தரிசனமா முன்முறைக்கப்பட்டிருக்குது. பொதுவா சொல்றது உண்டு, நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வளரும் போது இந்த பையன் இந்த மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம சில கணிப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா, ஒரு டாக்டர் ஆவாங்க, இன்ஜினியர் ஆவாங்க. அது மட்டும் இல்லை, கேரக்டரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சின்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது சில பேர் பார்ப்பாங்க, இவன் ஒரு பெரிய கோபக்காரனா வருவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் இப்போ அவ்வளோ அமைதியாக இருக்கிறான், சரி வளர வளர வாய் பேச ஆரம்பிச்சுக்குவான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் தீர்க்க தரிசனமா அப்படின்னா இல்லை, மாறா எப்படி அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குணாதிசயங்களை கண்டு இவங்க ஃபியூச்சர்ல எப்படி வருவாங்கன்னு சொல்றது. ஆனா தேவன் நமக்கு அப்படி சொல்லாம ஒரு தோராயமா சொல்றது தீர்க்கதரிசனம் இல்லைங்க, அதிக உறுதியா சொல்றது தீர்க்கதரிசனம். அதிக உறுதி அப்படின் போது அந்த வசனம் நமக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. அது எல்லாவற்றிலும் அதான். அப்ப தீர்க்கதரிசன வசனங்கள்னாலே அது அதிக உறுதி தான் நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு உறுதி அப்படின்னு சொன்னா, அங்க சொல்றது அங்க அப்படியே நடக்குது, ஒரு இம்மி பெசகாம நடக்குது. இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தோட பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த பாடத்தை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், எப்படி ஆரம்பிக்கிறோம், ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை புரிய வைக்கிறத உதாரணம் சொல்லுவோம். ஆனால் இந்த எப்படின்னா ஒரு உதாரணம் தான் இந்த பாடத்தையே நம்ம புரிய வைக்க போகுது. நமக்கு வியாதிப்பட்டுட்டுங்க, நோய் தாக்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம டாக்டருக்கு போகிறோம். டாக்டர் வந்து நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போத உடனே சரி அப்படியா, சரி நீங்கள் ஏறி கட்டில் படுங்க, 2 ஊசி போட்டுடுவாங்க, நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா போங்க, நல்லா தேய்ச்சி விட்டுருங்க, இல்லை வீங்கி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்களா? இல்லை, முதல்ல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன ஸ்கேன் பண்ணணுமோ, எங்கே எக்ஸ்ரே எடுக்கணுமா, இல்லை ஸ்கேன் பண்ணணுமா, இல்லை என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பூரா டெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி சொல்லுவோம், எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு நகைச்சியாக கூட பார்க்கறது உண்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணத்தை கொண்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மருத்துவத்துறையில் ரியாலிட்டியாக நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, டாக்டர் ஏன் தான் செய்கிறாங்கன்னா, நோய் என்ன நோய் வந்திருக்கு முதல்ல நாம போய் என்ன பண்ணுவோம், இப்போ டாக்டருக்கு போனேன், டாக்டர் சார் எனக்கு வந்து சாயந்தரமான அப்படியே புதுன்னு காய்ச்சல் அடிக்குதுங்க. அப்படியா, சரி காய்ச்சல் மாத்திரை இருந்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் காய்ச்சல் அடிக்குதுன்னு பார்க்கணும். நான் சொல்ல நல்ல மருத்துவம் குறித்து போலி டாக்டர் பற்றி சொல்ல வரல. அப்போ இவங்க உடம்புக்கு என்ன வந்துச்சு, நாம சொல்றத வச்சு மாத்திரை மருந்து கொடுத்தா அது நல்ல டாக்டரா? நாம போய் டாக்டர் சொல்ற வார்த்தையை வச்சு மருந்து கொடுத்தா அது நல்ல டாக்டர் அல்லைங்க, கரெக்டுங்களா? மாற அவங்க என்ன பண்ணணும், சோதிச்சு பார்த்து இவங்களுக்கு என்ன உண்மையா வந்திருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. சரி, அப்படி பார்த்துட்டு அதை சோதிச்சு பார்த்துட்டு கடைசியில தான் கொடுப்பாங்க, நீங்க இந்த மருந்து எடுத்துக்கங்க அப்படின்னா. ஓகேங்களா? சரி, அந்த மருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்
போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, லேப்ல போய் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுங்க. அப்போ வந்து இவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்கப்பாங்க. கரெக்டாக 2 மணி நேரம் கழிச்சு போனால் டெஸ்ட் ரிப்போர்ட் நேரம் யார் டேபிள் போயிருக்கோம், டாக்டர் டேபிள் இருக்கும். டாக்டர் வர சொல்லுவார், நம்ம போவோம். அப்போ முன்னாடி வச்சு பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசலாம். எப்படின்னா உங்களுக்கு இந்த நோய் ஒன்று இருக்குது அப்படிங்களா, அது ஏங்க எனக்கு வந்துச்சு, ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும் டாக்டரோட. ஏன் எனக்கு இந்த நோய் வந்துச்சு, இல்லைங்க இந்த மாதிரி இது வந்து இந்த நோய் வந்ததுக்கான காரணம் இதுதான். சரி, அடுத்தது என்ன கேட்போம், இந்த நோய் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க ஃபாலோ பண்றீங்களா? இந்த நோய் ஏன் வந்துச்சு, அறிகுறிகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த நோய் தாக்கம் எப்படி இருக்கும். தாக்கம் அப்படின்னா உங்களுக்கு நாளாக வலி தாங்க முடியாது, கதறிடுவீங்க. இல்லை இது ஒரு ஆப்ரேஷன், இது வந்து இந்த பாட்டில் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது, இதை புதுசாக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லுவாங்க. இது இந்த நோய் தாக்கம். இது எப்படிலாம் இருக்கும், வாந்தி வரும், மயக்கம் வரும், நீங்கள் தனியாக வெளியே போயிடுவீங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறதெல்லாம் உண்டு. ஒரு அந்த நோயுடைய தாக்கத்தை பற்றி அந்த நோயாளிக்கு புரிய வைப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட சொல்லிட்டு விட்டுருவாங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றதுக்குல உங்க சொந்தக்காரரை கூப்பிடுங்க அப்படின்னா அந்த டாக்டர் மேட்டர் வந்து அர்த்தம். ஓகே, சரி, இதை என்ன பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், குணமாய்க்கலாம். நம்மகிட்ட மருத்துவ வசதி இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலே இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம், உயிரை காப்பாற்றிடலாம். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் இருந்தால் போதும். நாங்கள் சொல்றதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமாக பண்ணிடலாம். இந்த டேட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ நாளில் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி நடந்துக்கணும் சொல்லுவாங்களா. அப்போ ஒரு என்ன வியாதி கண்டுபிடிக்கிறோம், டெஸ்ட் ரிப்போர்ட் வருது, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு டாக்டரோட டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, இந்த நோயுடைய தாக்கம் இப்படி இருக்கும், இதை நீங்க இப்படி விட்டுறக்கூடாது, இதை சரி செய்யறதுக்கு இதுதான் மருந்து, ரெமெடி சொல்லிடுறேன். கரெக்டுங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம குணமாகிறோம். அப்படித்தான் இந்த 7ஆம் கால சபையில் வாழ்ந்து கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வியாதி வருதுங்க. அந்த வியாதி முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த வியாதி வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, அந்த வியாதிக்கு என்ன மருந்து, அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உங்ககிட்ட ஏற்படுத்தியிருக்கோ, அது என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. எடுத்துட்டோம், படிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாடமாக தான் பார்க்கணும். இப்போ இந்த செட்டப் அப்படி நீங்க வச்சுக்கோங்க. நமக்கு என்ன மாதிரியான வியாதி வருது இருக்கு, நமக்குள்ள என்ன வியாதி இருக்கு. இந்த வியாதி கண்ணில் பார்த்தா தெரியாது, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினா தெரியாது. மாறா இந்த வியாதியை நம்ம எப்படி பண்ணா சுய பரிசோதனை மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அது மாத்திரமல்ல, நீங்க இணையதள வழியாக பார்க்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு கொண்டீங்கன்னா அநேக கேள்விகள் உங்ககிட்ட வரும். என்ன கேள்வி? முதல்ல வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் சரியா தான் இந்த சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன்னா ஒரு கேள்வி வரும். 2வது கேள்வி என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நான் சபையாயிர முடியுமா? 1,40,000 பேர்ல அந்த கிரீடம் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்துவின் சாயல் என்னென்ன வெளிப்படுமா? கிறிஸ்து குணலட்சணம் எனக்குள்ள வருமா? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். ஏன் அந்த கேள்வி வரும் அப்படின்னு சொன்னா, நம்மை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்ம வெளியே நம்ம எப்படி வேணாலும் காமிச்சுக்கலாம், ஆனா நம்மை குறித்து நமக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், வேற வியா அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம சுய பரிசோதனைக்கு உட்படுத்துறோம். அப்போ வருதுங்க நமக்கு டெஸ்ட் ரிப்போர்ட். என்ன டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னா இதுதான். இதுல எப்படிங்க டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குதுங்க. வசந்த சகோதரி வாசிப்பாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 1000 முறை படிச்ச வசனம் தானே அப்படி சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா இருந்துருங்க. சரியா? நம்ம ஜேம்ஸ் பிரதர் ரொம்ப அறிஞர் சொல்லுவாங்க, பைபிள் படிக்கும்போது வசனத்தை கேட்கலனா நாங்க நின்று எவ்வளவுதான் தண்ணி குடிச்சிட்டு பேசினாலும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா, சகோதரி வாசிக்கும் போது நீங்க தயவுசெய்து வந்து நீங்க எல்லோரும் அதை கவனிச்சுக்கோங்க. நம்ம அந்த வார்த்தைகள் வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான காரியங்களை எடுக்க போறோம். இது ரொம்ப ஆழமான ஒரு சத்திய பாடம். ஆழமான அந்த டெப்த்துக்குள்ள நீங்களும் மேல இருந்து எட்டி பார்த்தா தெரியாது, கூட நீங்களும் ஆழமா இறங்கணும். அப்பதான் அதனுடைய ஆழம் புரியும். வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தலாகும் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமன்றி
குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். போதுங்க. இப்போ அநேக முறை படிச்ச வசனம் இருந்தாலும் இதுல ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இங்கதான் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லவோதிகாயா சபையில இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் வரக்கூடிய பரிசுத்தவான்கள் 3 வகுப்பார் தான் இருப்பாங்க அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. 3 வகுப்பார் இருக்காங்க. என்ன வகுப்பார்? 3 வகுப்பார் அப்படின்னா இதுதான். ஒருத்தர் ஒரு குரூப் அனலா இருப்பாங்க, இன்னொரு குரூப் ரொம்ப குளிரா இருப்பாங்க, இன்னொரு குரூப் வந்து வெது வெதுப்பான நிலைமையில் இருப்பாங்க, லூக்வார்ம், ஹாட், கோல்ட். சரி, இப்போ இந்த 3 வகுப்பார் தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன? அனல் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அவங்க ரொம்ப ஆவியில ரொம்ப அனலா இருப்பாங்க. உடன்படிக்கை செய்த நாளிலிருந்து அவங்க அப்படியே அவங்களுடைய அக்னி தணல் எரியும். எல்லாவற்றையும் முழுமையா அர்ப்பணிச்சு என்ன சத்தியம் அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதோ, எதை கேட்கிறாங்களோ, எதை படிக்கிறாங்களோ அதன்படி வாழ்ந்து வளர்ந்து தக்க இருப்பாங்க. நீங்க பார்க்கும் பொழுது அதான் அனல். நீங்க அவங்க இடத்துல நீங்க போய் பக்கத்தில் நின்னாலும் அந்த அனல் அப்படி நமக்கு அப்படி பாசம் பக்குன்னு நமக்கு பத்தும். ஒருவேளை நம்ம வந்து அனல் இல்லாம இருந்தானா வரும். அப்படிப்பட்ட சகோதரர்கள் அனைவரும் இருக்காங்க. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம்? நீ காலையில் கூட சப்ஜெக்ட் சகோதரர் எடுத்துருப்பாருங்க. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை பாடங்கள் இன்னைக்கு அதிகமா போதிக்கப்படுது. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கைகள் ஏன் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்தா நமக்கு அப்படி அவங்க அனலா வாழ்ந்தவங்க. அவங்கள பத்தி படிக்கும்போது நம்ம அவங்களோடவே இருக்கிற மாதிரி. சகோதரர் அனைவரும் கேட்கறது உண்டு. எப்படி கூட நீங்க பாடம் எடுக்கும்போது நான் பிரதர்கிட்ட கேட்டது உண்டு, நானே கூட கேட்டுக்கிறேன். நீங்க எப்படி கூடவே இருந்து பார்த்த மாதிரி எடுக்கிறீங்க, பேசுறீங்க. உண்மை என்னன்னா, தேவன் அதை நமக்கு அனுமதிச்சு வலியுறுத்துறாரு. நம்ம அவங்க கூடவே இருக்கிற, பவுல் கூட, பேதுரு கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது 1878 அப்புறம் அது எல்லாமே அன்னைக்கு அவங்க உயிர்த்தல் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அனைத்து விஷயம் நமக்கு புரியுது. அனல் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ அது அனல் வகுப்பார். குளிர் இந்த வகுப்பார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சத்தியம் கேட்கிறாங்க. சத்தியம் கேட்டுட்டு உண்மையான சத்தியம், இதை போல சத்தியம் எதுவும் இல்லை, விட்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் நானோ இந்த சத்தியத்தில் வந்து என்னுடைய குடும்பமோ இதை நாங்கள் என்னோட ஈடுபடுத்திக்க முடியாது. சத்தியம் நல்ல சத்தியம் தான், பட் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. இவங்க குளிர் வகுப்பார். மரண நிலைமைக்கு அவங்களே போயிடறாங்க. இது அப்படின்னா அவங்களே சூசைட் அட்டன் பண்றது, அவங்களே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துறாங்க. அவங்களே ஆவிக்குரிய மரணத்தை தழுவிக்கிறாங்க. அது குளிர். இந்த 2 வகுப்பாரை குறித்து பார்க்கறத காட்டிலும் அதிகமா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, லூக்வார்ம் அப்படிங்கிற அந்த வெது. இவங்க என்னன்னா, அனலும் இல்லை குளிரும் இல்லை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒரு 2 கட்டான நிலைமையை அடையாளப்படுத்திட்டாங்க. சரி, இதுதான் டெஸ்ட் ரிப்போர்ட். ஒருத்தர் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா இந்த 3 ஏதோ ஒன்று வரணும். அனல் ஓகே, குட். குளிர் வந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன வருது சொல்லுங்க. நீங்க மனசுல யாரும் சொல்ல வேண்டாம், வெளியே சொல்ல வேண்டாம், மனசுல மட்டும் நினைச்சுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் டைம் தரோம். நல்லா யோசனை பண்ணி உங்களுக்கு என்ன டெஸ்ட் ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்து சுய பரிசோதனை இங்கேயே நாம பண்றோம். அனலா குளிரா வெதுவெதுப்பா? வெதுவெதுப்பு அப்படிங்கிறது வந்து அனலாவும் இருக்கிறது. இந்த சத்தியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறது இல்ல. சத்தியம் வேணும், நல்ல சத்தியம், சபை ஐக்கியம் வேணும், சபையாகணும், கிறிஸ்துவ கேட்ட மனவாட்டி ஆகணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். ஆனா போதுமான அனல் இருக்காது. அப்ப அதே சரி குளிர்னு சொல்லி ஒதுக்க முடியாது, அனல் சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது, மகிமைப்படுத்த முடியும். அப்ப இந்த நிலைமை இதுதான் 3வது நிலைமை. இப்ப நான் இங்க எனக்கு என்ன டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படி சொல்லி நான் என்னை வச்சு நான் முன்னிறுத்தி சொல்றேன். இப்ப எனக்கு வெதுவெதுப்புன்னு வருது. வெரி ஒரு டேஞ்சரஸ். சரிங்க, அது என்ன? நம்ம டாக்டர் கேட்கிறோம், டாக்டர் இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, எனக்கு லூக்வார்ம் வந்துருச்சு, வெதுவெதுப்புன்னு. நோய் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது ஒரு மோசமான நோய். இந்த நோயை பற்றி நமக்கு பரம வைத்தியர் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல அதுக்கு அந்த வார்த்தைக்கான விளக்கம் நமக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இதுதான் சொல்லுது, அரைகுறை ஆர்வமுடைய. நீங்க நேரடியாக டிக்ஷனரியிலிருந்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த லூக்வார்ம்ங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, அரைகுறை ஆர்வத்தோடு இருக்கிறது, அரைகுறையா, அப்புறம் அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலை. இதுதான் இந்த நோயுடைய பெயர் விளக்கம் சொல்லலாம். சரி, ரைட். இப்ப இந்த பெயர் விளக்கத்துக்கு அடுத்து நம்முடைய மூத்த சகோதரர் வந்து இந்த கேரக்டர் எப்படி, இந்த நோயோட தன்மை பற்றி அடுத்து படிக்க போறோம். அது சகோதரர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. த மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்டிஷன்.
ரீப்ரஸ் நம்பர் 457ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை சரி பிரதர் என்னங்க சொல்றது, அதான் தேவனே சொல்லிட்டாருங்க, நீ அனலாவாய் குளிராவது இருந்தா அது நலமா இருக்கும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாந்தி பண்ணி போட்டுருவேன். வாந்தி பண்ணி போடுறதுன்னு என்ன அர்த்தம்? அருவருப்பு சொல்லலாமா? சகோதரர் சொல்றாங்க அருவருப்பு, வாந்தி அருவருப்பு. வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னா உங்களை என்ன நான் வந்து வெளியேற்றுறேன். அது நம்ம சகோதரத்தை குறித்து நம்ம விளக்கமாக சொல்லிக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப நேரம் இருக்கும். தேவனத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா அது வெளியேற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வெதுவெதுப்பான தன்மை இது சகோதரர் கொடுக்குறாங்க. பாருங்க, இது வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிக பெரும்பான்மை இந்த நிறைய பேர் டெஸ்ட் எடுத்ததுல இந்த இதான் ரிப்போர்ட் வரும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய வேணும்? இது முதல்ல இந்த நோய் ஏன் வந்துச்சு, அடுத்த கேள்வி. நோயினா என்ன பார்த்துட்டோம், ரிப்போர்ட் பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இது ஏன் வருது, லூக்வாம் நமக்குள்ள ஏன் வருது, ஏன் நம்ம வெதுவெதுப்பா இருக்கோம், அனலாம் இல்லாம குளிராம் இல்லாம ஏன் வெதுவெதுப்பா இருக்கோம் அப்படின்னா முதல்ல இந்த வெதுவெதுப்புனா என்ன அப்படிங்கும் போது இப்படி வெதுவெதுப்பா இருக்கிறதுனா என்ன, ஏன் இப்படி இருக்கோம், ஏன் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டோம்னா அதுக்கு ஒரு 5 காரணங்கள், ஒரு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒருவர் ஏன் அனலாம் இல்லாம குளிராம் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 5 காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் தேவனோடு நாம் கொண்டுள்ள உறவில் ஏற்படக்கூடிய ஒரு விரிசல். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கணும். அந்த உறவுல ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படுது, கேப். அந்த சின்ன கேப்பா ஆரம்பிச்சிருக்கும், அந்த சின்ன ஒரு கேப் கொடுத்துருப்போம். அந்த கேப்ல சாத்தான் பூந்து பாவம் செய்த தூதர்கள் உள்ள புகுந்து அந்த கேப்பை ரொம்ப பெருசாக்கி இருப்பாங்க. அப்படி பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய அக்காங்க தேவன் ரொம்ப தூரத்தில் இருப்பார். இந்த உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய விரிசல், அந்த விரிசல் நிமித்தமா வரதா இந்த லூக்வாம் முதல் காரணம். உறவுனா புரியுது இல்லைங்களா? என்ன உறவுங்க? நமக்கும் தேவனுக்கும் அப்பா மகன் அப்படிங்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு. மற்ற மதத்தினர் மாதிரி, இந்துக்கள் மாதிரியோ முஸ்லிம்ஸ் மாதிரி மற்ற மாதிரி அவங்க கடவுள் பக்தன் அப்படிங்கிற ஒரு உறவு தான் இருக்கும். பட் மாற நமக்கு அப்படி இல்லை. தேவன் என்ன பண்றாருன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம கூட சுவாமிங்கெல்லாம் நம்ம சொல்றது உண்டு. ஜெபம் பண்ணும்போது கடவுளே தெய்வமே அப்படின்லாம் சொல்றோம். தேவன் வந்து அது உண்மைதான், அவரு வந்து சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் கடவுள் தான். ஆனா நம்ம வந்து அவரை தெய்வமே கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறத விட அப்பா அப்படின்னு வாய்நடையா கூப்பிடும்போது அது அவர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம மகன் அப்படின்னு நம்மளை வந்து அதையும் தத்தெடுத்து வளர்த்தி கொண்டிருக்கிறார் நம்மள. ஓகேங்களா? இந்த உறவுல ஒரு விரிசல், ஒரு சின்ன ஒரு விரிசல், அது பெருசு விரிசாக்கே இருக்கும். அடுத்தது, போதுமான அளவு சத்தியம் அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. போதுமான சத்தியம் அப்படிங்கிறத விட தேவையான சத்தியம் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் சரியா இருக்கும். தேவையான சத்தியம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு கூட இந்த உணவே மருந்துனால சொல்றது உண்டு இல்லைங்களா? அதுல அவங்க சொல்ற நம்ம டாக்டர்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க உடம்புல என்ன வியாதி இருக்குதோ ஒரு சில உணவு உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா பிடிக்குன்றாங்க. உங்களுக்கு என்ன உணவு ரொம்ப டேஸ்டா பிடிக்குதோ, எனக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னா நமக்குள்ள ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதி போக்குறதுக்கு உடம்பே அந்த சாப்பாடை தேடுது. அது நமக்கு ரொம்ப ருசியா இருக்கு, அதனாலதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறோம். இது டாக்டர் இதை கேள்விப்பட்டு இல்லைங்களா? கட்டாயமா கேள்விப்பட்டிருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அந்த மாதிரி நமக்குள்ள இங்க அநேக விதமான அநேக வகையான சாப்பாடுகள் இருக்கு. தீர்க்கதரிசன உணவு இருக்குது, காலக்கணக்கு உணவு இருக்குது, நிழல் பொருள் உணவு இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள். கடைசி கால தீர்க்கதரிசன காரியங்களா பாக்குறோம், புக் ஸ்டடிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உணவு இருக்கு. இதுல வந்து நமக்கு ஒரு சிலர் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தா நான் ரொம்ப, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் அது ஒரு சம்திங்ல நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிக்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அது நமக்கு தேவையானது இருக்குது. அதுல இன்னொரு முக்கியம்னா தேவன் கொடுக்கிற விஷயத்த நம்ம அவாய்ட் பண்றதும் சிலது இருக்கு. இந்த சப்ஜெக்ட் நம்ம பிரதர் யாராவது வந்து கொஞ்சம் பக்குவமான ஒரு விஷயம் பேசணும்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு சகோதரன் சகோதரி பேசும்போது ஏதாவது ஒரு அறியாமே ஒரு சில கேள்விகள் எழுப்பும் பொழுது அவங்க இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்போம், பிரதர் நீங்க அந்த சப்ஜெக்ட் கேட்டீங்களா, இதெல்லாம் கேள்விப்பட்டது உண்டுங்களா? சகோதரர்கள் சத்தியம் பேச சகோதரர்கள் சொல்லுவாங்க. பேசிக்கலி எல்லாம் அதிகமாக கேட்டது உண்டு. பூசா சத்தியம் கேட்க சகோதரர் வந்து இது இப்படி இருக்கிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல் கேள்வி, பிரதர் நீங்க இந்த சப்ஜெக்ட் கேட்டீங்களா, ஏன்
அதை கேட்டிருந்தாங்கன்னா இந்த கேள்வி அவங்களுக்கு வராது. அப்போ அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த சப்ஜெக்ட் கேட்டிருந்தாங்க. அப்ப என்னன்னா அந்த சாப்பாட்டை நீங்க அப்படி சாப்பிடலன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அடுத்தது சபை கூடுகையை தவிர்க்கிறது. சரி, சபை கூடுகையை தவிர்க்கிறதுன்னா என்ன? ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இது அநேக பாடம் சொல்லிட்டாங்க, நம்ம சுருக்கமாக மட்டும் சொல்லிடுவோம். ஏன்னா இங்கதான் பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. அதனால பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டா தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நமக்கு புரியும். நம்ம நடக்கணும், சத்தியம் படிக்கணும், புரியணும், படிச்சது மாதிரி நடக்கணும், புரியணும். எல்லாத்துக்கும் பரிசுத்தாவி தேவை. சரிங்களா? அப்போ சபை கூடுதல் நமக்கு கட்டாயம் வேணும். காரணம் என்னன்னா தேவன் இங்க தான் கொடுக்குறாரு. அதான் நம்ம 10 கனி உண்மையில பார்க்குறோம். நீங்க விற்கிற இடத்துல போய் வாங்கிக்கோங்க. எங்க விற்கிறாங்க? இங்கதான் விற்கிறாங்க. சரிங்களா? அது நமக்கு எப்பவுமே இங்க தான் கிடைக்கும். தேவன் இங்க தான் கொடுக்குறாரு. அப்போ இங்கதான் இந்த இடத்த மையப்படுத்தி சொல்ல வரல. மரம் எங்கன்னா எங்கே சகோதரர்கள் கூடுறாங்களோ அங்கே எல்லாம் பரிசுத்தாவி நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்படுது. அடுத்தது சகோதர ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதது இது ஒரு காரணமா சொல்றாங்க. சகோதர ஐக்கியம் இப்ப 2 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் என்ன வித்தியாசம்? நீங்க சின்ன வித்தியாசம் தான். என்னன்னா சகோதர ஐக்கியம் என்னன்னா நம்ம ஒரு சிறு சிறு குழுக்களாக கூடி ரொம்ப அவங்களோட டிஸ்கஷன் பண்றது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் நல்ல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வழியில ரெண்டா கூட பேசாம வண்டியில் போகும்போது அப்படி கை கொடுத்துக்கிட்டு அப்படி ஹாய் அப்படின்னு சொல்லி போவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அவரு அவசரமா ஆபீஸ் போயிட்டு இருப்பாரு, நாமும் போயிட்டு இருக்கிறோம். அப்ப பார்த்து என்ன பண்ணுவோம்? அவர் தான் பண்ண முடியும். அதோட இல்லாம என்ன விஷயத்தை பண்ண சொல்றாங்கன்னா ஒரு நெருங்கி பழகுங்கிற அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கணும். யாருக்கு நெருக்கம் இருக்கும்? யாருக்கு நெருக்கம் இருக்காது? இந்த வியாதி யாருக்கு வந்திருக்குதோ அவங்களுக்குள்ள சகோதர ஐக்கியம் நெருக்கம் இருக்காது. சரிங்களா? ரைட். அடுத்தது 5 என்ன? ஆதியில் கொண்ட அன்பை விடுறது. அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது ஜீவ். நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படி ஒரு ஃபயரா இருந்தோமோ அதை இன்னும் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா போய் வச்சுக்கும். யாருக்கு அப்படின்னா இந்த லூக்வாம் அப்படிங்கிற வியாதி தொற்று யாருக்கு வந்திருக்குதோ அவங்களுக்கு இந்த 5 காரணங்கள்னால 5ம் மிக முக்கியமானது. இன்னொரு சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கலாம், நீங்க ஏட் பண்ணா பண்ணிக்கலாம். இந்த 5 காரியங்களும் இந்த வியாதிக்கு காரணமா இருக்குதுங்க. ஏன் நமக்குள்ள இந்த வியாதி இருந்துச்சு? இதுதான் காரணம். சரி, ரைட். இதுக்கு என்ன செய்யறது? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த நம்ம அனலா இருக்கணும். குளிரா இருக்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. இந்த நோயை போக்கிட்டோம்னா நம்ம அனலா இருக்கலாம். சரியா? சரி, நம்ம எப்படி அனலா இருக்கிறது? நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. முடியாத விஷயத்தை தேவன் நம்ம செய்ய சொல்லுவாரா? ஓகே, நாம் எப்படி ஆவியில அனலா இருக்கிறது? ஏன் முடியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அதுக்கான நமக்கு தேவை எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். கட்டாயமா அனலா இருக்கணும். ஆனா அநேக சூழ்நிலை அப்படி இருக்க முடியலையே. எப்படி இருக்கணும்? ஏன் இருக்க முடியல? இப்ப டாக்டர் கேட்கிறோம், நோய்க்கான காரணம் கேட்டோம். ஏன் டாக்டர் எனக்கு இந்த வியாதி இருந்துச்சு? இந்த 5 ரீசன் பா சொல்லிட்டேன். சரிங்க, எதனால எனக்கு வந்துச்சு? நான் இதுல இருந்து எப்படி மேற்கொள்றது கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க ஒரு சில காரியங்கள்ல நீங்க தவறி இருக்கலாம். ஒரு சில காரியங்கள்ல நீங்க தவறி, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தவறி இருக்கோம்? நீங்க நல்லா ஆழமா நல்லா யோசனை பண்ணி அவசரப்படாம ஒரு விஷயம் சொல்லுங்க. நாம எல்லா நாளும் நாம ஆவியில அனலா இருக்கிறோம் அப்படின்னா, அனலா இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா அவங்க தங்களை முழுவதும் அர்ப்பணிச்சிருப்பாங்க. முழுவதும் அப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு கொள்றது என்னன்னா ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டடு, முழுவதுமா தங்களை ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அப்படி தேவன் இதைத்தான் இந்த இடத்துல கேட்கிறார், நான் சரி இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு விஷயத்துல இருப்பான். இதுதான் ஆவியில் நல்லா இருக்கு. அப்படி நம்மளால இருக்க முடியுதா? இல்லை. ஏன்? ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இப்போ என்னிடத்துல ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சகோதரர் கேட்குறாங்க, 1000 ரூபாய் கேட்குறாங்க, அவருக்கு தேவை இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த 1000 ரூபாய் 1000 ரூபாய் வேணுங்களா? இந்தாங்க கொடுத்துறேன், தைரியமாக கொடுத்துறேன். ஏன் அப்படின்னா அவருக்கு எதோ தேவை இருக்குது. சகோதரர் நான் கொடுக்க யாரும் என் சகோதரன் கொடுக்குறோம். சரி, இப்போ கொஞ்சம் நீங்க அப்படி சீன் அப்படி லைட்டா மாத்தணும். கொடுத்துட்டு நான் போகிற வழியில் ஏடிஎம் நிறுத்தி ஒரு 1000 எடுத்து போயிருவேன். எனக்கு என்னோட தேவைக்கு சவருக்கு எடுத்து போயிருவேன். இப்போ என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிற பணமே அவ்வளோதான். 1000 கூட ஜாஸ்தியான தொகையா இருக்கு. 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. என் இடத்துல 100 ரூபா தான் இருக்கு. அப்போ அந்த 100 ரூபாயும் நான் அவருக்கு கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய சகோதரருக்கு ஒரு தேவைன்னு எனக்கு தேவன் கண்ணு காமிச்சிட்டார். அந்த 100 ரூபாய் நான் கொடுத்துட்டுனா
ஏன் எனக்கு என் வீட்டில் இன்னைக்கு சாயந்தரம் சாப்பிட முடியாது, என் குழந்தைகள் மனைவிகள் சொல்றோம், மனைவி எல்லாரும் பட்டினியா இருப்பாங்க வச்சுக்கோங்க. இப்போ அந்த சூழ்நிலையில் நான் வந்து 100 ரூபா கொடுத்தா என்ன சொன்ன பிரதர், நீங்க வேற யார்கிட்ட ட்ரை பண்ணலாமே, ரொம்ப ஹம்புலா டீசெண்டா சொல்லிட மாட்டோம். என்ன சொல்றாங்கன்னா, தேவைகள் இருக்கும்போது நம்ம கை நிறைய இருக்கும்போது கொடுக்கறது விஷயம் அல்ல, மாறா நம்ம என்ன பண்றாங்கன்னா கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில எடுத்து கொடுக்கறது அர்ப்பணிப்பு. அதுதான் அர்ப்பணிப்புன்னு வார்த்தை வரும். அப்ப அது உதவி வேற, அர்ப்பணிப்பு வேற. தேவன் நமக்கு உதவி செய்ய சொல்ல, நம்ம முழுவதுமா எடுத்து அப்படியே நீங்க பலிபீடத்துல வச்சு உங்களை எரிச்சிருங்கன்ற. சரி, ஓகே, இப்ப பலிபீடத்துல வச்சு எரிக்கணும், நம்மளை முழுவதையும் ஒப்பு கொடுக்கணும் அப்படி சொன்னா இதுக்கு நிறைய நம்ம நிழல்கள் கூட நம்ம பார்க்கறது உண்டு. எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம முழுமையை அர்ப்பணிக்கிறது என்ன, இதுதான் இந்த காட்சியை உங்க மனசுல நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. இங்க தன்னை முழுமையா தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்ச ஒரு மனுஷன், ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவிச்சது யாருன்னா இந்த ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை. ஏன் அப்படின்னா அவருக்கு இருக்கு ஒரே ஒரு மகன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அந்த ஒரே மகனை எந்த அளவுக்கு பலி செலுத்துறதுக்கு துணிச்சிட்டார், ஆல்மோஸ்ட் பலி கொடுத்துட்டாருன்னு வசனம் இருக்கு. தன்னுடைய மகனை பலி செலுத்தினார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன, லிட்டரலா வெட்டல, தேவன் அந்த அளவுக்கு விடல, சோதிச்சு பார்க்கறாரு, எக்ஸ்ட்ரீம் சோதனை. தேவன் தெரியும் இவர் ஆபிரகாம் இவர் செய்யறாரா மாட்டாரா, அவர் செய்ய வைக்கணும். ஆபிரகாம் செஞ்சிருவாரு தெரியும், ஆனா தேவனுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும், யாருக்கு தெரியாது. இந்த டெஸ்ட் வைக்கல அப்படின்னா இன்னைக்கு நமக்கு தெரியாதுல்ல, ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு காமிச்ச ஒரு மனுஷன் நமக்கு தெரியாம போயிருமையா. பின்னாடி வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் இன்னைக்கு உட்காந்து நம்மள படிப்போம் ஆபிரகாம் பத்திங்கிறதுக்காக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிருக்கிறார். சரிங்களா, ரைட். இப்போ இதுதான் முழு அர்ப்பணிப்பு. சரி, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த அம்மா முழு அர்ப்பணிப்பு 2 காசு தான் இருக்கு. நான் ஏன் இதை பொருளாதாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்க வேண்டாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்படுற விஷயம். அந்த அம்மாட்ட இருக்கிறதே 2 பணம் தான், அதை கொடுத்துட்டாங்க. இதுதான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புனா என்ன அப்படின்னு சொல்ல நிறைய பணம் இருந்து அதுல 2 காசு கொடுக்கறதில்ல, 2 காசு தான் இருக்குது அப்படின்னா முழுமையா கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும். அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இதுதான் அர்ப்பணிப்பு. ஏன் இந்த அர்ப்பணிப்பு நம்மளால செய்ய முடியும்? எல்லோருமே நம்ம வந்து நம்ம முழுமையா ஊழியத்தில் ஈடுபடுத்துறோமா, சத்தியத்துக்காக இந்த பேர் நம்ம வாங்கி இருக்கிறோமா? என்ன பேசுறீங்களா, இந்த பிரதர் சத்தியத்துக்காக என்ன வேலை செய்வாங்க, அந்த சகோதரி இருக்கிறாங்க, இந்த சிஸ்டர் வந்து சத்தியம் சொல்ல உசுரை விட்டுருவாங்க அப்படிங்கிற பேர் நம்ம வாங்கி இருக்கிறோமா? வாங்கலைன்னா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிருங்க, அந்த பேர் தான் வேணும். அதுதான் முதல் படி. இந்த பிரதர் சத்தியத்துக்காக என்ன வேணா செய்வாங்க, இந்த சகோதரி சத்தியத்துக்காக என்ன வேணா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் நம்ம எடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. கடைசி காலம் சொல்றது இருக்காதுங்களா? ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்குதுங்க, ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்குது. நாட்கள் ரொம்ப கம்மி. அப்ப நாட்கள் கம்மியா இருக்குன்னா பொசிஷனும் கம்மியா இருக்கும், நம்பர் ஆஃப் கிரீடம்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப நம்மளுடைய கிரீடத்தை நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொன்னா நாம ரொம்ப அதிகமா இறங்கி காட்ட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? அதான் அர்ப்பணிப்பு. இப்ப இந்த பேர் நம்ம வாங்கணும், இந்த பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம செய்யணும். சரி, ஏன் செய்ய முடியல? அப்பதான் நம்ம பார்க்கணும். ஏன் வியாதி தொற்று, அந்த வியாதிக்கு என்ன காரணம் பார்க்கும்போது ஏன் இதை செய்ய முடியும், இந்த அர்ப்பணிப்பு ஏன் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. எப்படி அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஆழ் மனசுல எப்பவுமே இருக்குது. அந்த பயம் நாளைய தினத்தை குறிச்ச கவலை. சாயங்காலம் எங்க வீட்டுல அடுப்பறியாது அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா அந்த காசு கொடுக்காம போறாங்க. நம்ம உதாரணத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா அப்ப அந்த தேவன் என்ன வேணா பண்ணுவாங்க, வீட்டுல கூட கட்டாயம் திட்டுணும். நான் கொடுத்துட்டு போயிட்டேன்னா என் மனைவி ஏற்கனவே எனக்கு மெசேஜ்ல எல்லாம் வரும்போது நீங்க கருவேப்பில இருந்து கத்திரிக்காய் வரை வாங்கிட்டு வந்து பண்ணிருப்பாங்க. அந்த 100 ரூபா நமக்கு இருந்து நாம கொடுத்துட்டு சும்மா வெறுங்கை வீசிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க தெரியும். நம்ம கதவை திறக்கிறதுல இருந்து உள்ள போய் உட்காந்து அன்னைக்கு நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு பாட்டுன்றது தெரியும். தெரிஞ்சுதான் விஷயத்தை பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? அதான் ஜீவன். இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்க திட்டும் பொழுதும் அடிக்கும் பொழுதும் அடியை கூட பார்க்கறதுக்கு பாக்கியவான் நின்னுங்க. அப்ப என்னன்னா இந்த விஷயத்தை நான் ஏன் உங்களுக்கு ரொம்ப உறுதியா சொல்றேன்னு சொன்னா இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கும்போது வலிக்குதுங்க, பேசும்போது நமக்கு எதுவுமே சந்தோஷமா இருக்கும். நம்ம அப்படியே லூசுமா சிரிச்சுட்டு இருப்போம். உன் பிள்ளைங்க பட்டினியா கிடக்குது, நீ ஊராங்க வீட்டுக்கு பரிந்துட்டு வந்திருக்க பெரிய தாராள பிரபு, இதெல்லாம் பேசுவாங்க. அப்ப நமக்கு என்னன்னா என் சகோதரன் நீங்க சந்தோஷமா இருப்பார். தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, நமக்கு அதை விட பெரிய விஷயத்தை பண்ணுவாரு. ஆனா என்னன்னா
இது சோதிச்சு தான், எக்ஸ்ட்ரீம் சோதனை கொடுத்து தான் இன்னொன்று வரனா ஆபிரகாம் போல தான். ஓகேங்களா? நம்ம ஆபிரகாம் சந்ததி இல்லையா, நம்முடைய விசுவாசம் தகப்பன் தானே ஆபிரகாம் பார்க்குறோம். அப்போ அவருக்கு என்ன மாதிரி சோதனை வச்சாலும் அந்த மாதிரி சோதனை நமக்கும் இருக்கும். அப்போ அந்த சோதனை ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா எப்படி? ஆனால் இது யாருக்குமே தெரியாது. நீங்கள் 100 ரூபா கொடுத்தும் தெரியாது, நீங்கள் எவ்வளோ திட்டுவாலும் தெரியாது அதுக்கு பின்னாடி. ஆனால் தேவன் அப்படியே குறிப்பிடுத்திட்டே இருப்பார். இதுதான் 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 இந்த விஷயம் தான். சரி, ஏன் பயம்? அதான் சேர்ந்து நம்முடைய முற்சவரத்தில் ஒரு கேள்வி இருக்கிறாங்க. இந்த அனைவரும் ஏற்கனவே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, பணம் சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணலாமா, பேங்க்ல சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒரு கொஸ்டின் புக்கில் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாங்க, கட்டாயமா நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். அதோட அவர் முடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆனான்றது அதுக்கப்புறம் என்னன்னா, ஒருவேளை ஒரு சகோதரனுக்கு தேவை அப்படின்னு கண்டுட்டீங்கன்னா அதை எடுத்து கொடுக்கக்கூடிய மனசு இருந்தா நீங்க சேவிங்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. வருஷம் முன்னா சேர்த்து வைக்கிறீங்க, மார்ச் ஏப்ரல் வந்து பீஸ் கட்டணும் சொல்லிட்டு பசங்களுக்கு பண்ணணும் சேர்த்து வச்சுட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக நாளைக்கு எடுத்து பேங்க்ல வித்ட்ரா பண்ணி ஸ்கூல்ல கட்டுறது தான் பிளான். இன்னைக்கு நைட்ல பேசிட்டு இருக்கோம். 10:30 ஜேம்ஸ் குரூப் மெசேஜ் பண்ணிட்டாரு, பிரதர் நெஞ்ச பிடிச்சி ஹாஸ்பிட்டல் படுத்தாரு, கார்த்தியன் பிரதர் ஏதோ பண்ணுங்க, உங்களுக்கு எப்போ பாரு எப்போ போய் கறி சாப்பிடாத கேட்குறேன் அப்படின்னு திட்டிட்டு நம்ம அவர் இச்சையினால் இழுப்புண்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் படுத்துருக்காருக்குலாம் நான் வந்து என் பணத்தை சேவிங்ஸ் கொடுக்க முடியுமா? இருக்கலாம், உண்மைதான். அப்போ நமக்கு என்னன்னா, சரி அப்போ நான் தேவன் என்ன காமிச்சிட்டார், அது பிரதர் போட்ட மெசேஜாக நீங்கள் பார்க்கக்கூடாது, தேவனத்தில் வந்து புரிஞ்சு எப்படி பாருங்க. ஒரு சகோதரன் நம்ம சோதிக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் எப்படி இருக்குது, இந்த சகோதரனுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னு கண்டு காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தேவன் பார்க்குறாரு. கரெக்டுங்களா? இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம், சரி நான் கொடுக்கக்கூடிய மனசு எனக்கு வந்துருச்சுன்னா இது நான் சரி இது கட்டிட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன், அந்த பயம் ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த பயம் தான் நம்மை முழுமையா அர்ப்பணிக்க விடாம தடுக்குது. அப்ப நம்ம எதுக்கு போராட வேண்டியது அந்த பயத்தை. சரி, இந்த பயம் நமக்கு எப்படி வந்துச்சு, யார்கிட்ட தான் கேட்கணும், தேவன் ஏன் எனக்கு அந்த பயம் வருது, ஏன் என்னால முழுசா என்ன அர்ப்பணிக்க முடியல, ஏன் எனக்கு அந்த பயம் வருது தேவனே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இந்த வசனத்தை கொடுத்துறாரு. உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் இல்லப்பா, தெளிந்த புத்தி இல்லப்பா, நீ என்ன சொல்லிட்டு சத்தியத்துக்கு வந்தியோ அதை செய்யறது இல்லப்பா. சரிங்க, ஏன் எனக்கு பயம் வருது, அந்த பயம் நான் கொடுக்கல, கை வச்சிட்டேன். சிஸ்டர் 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நான் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நமக்கு தேவன் பயமுள்ள ஆவி கொடுக்கல. சரி, வேற என்ன ஆவி தர்றார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி தரல, வேற என்ன ஆவி தர்றாருங்க, பரிசுத்த ஆவி தர்றாரு. பரிசுத்த ஆவி தேவனிடத்தில் வருது, பயமுள்ள ஆவி தேவனிடத்தில் வரல. அதாவது சொல்றாரு, எனக்கு இந்த பயம் வருது அப்படின்னா அது தேவன் இடத்திலிருந்து வந்த ஆவி அல்ல, அது மாறா சாத்தான் இடத்திலிருந்து வந்த ஆவி. சாத்தான் எப்படி அந்த ஆவி கொடுக்குறாங்க, நீ கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ, இதுதான் சரிங்களா. இப்ப இந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வரல, மாறா அவர் என்ன கொடுக்குறாருன்னா பலமும், என்ன பலம், எதையும் செய்யக்கூடிய தெய்வ பலம், தேவ பலம், கிறிஸ்துவனுடைய பலம் அதை கொடுக்கிறார். அப்புறம் அன்பு, சகோதரர் மேல இருக்கக்கூடிய அன்பு, இப்படி இதை பகுத்தறிக்கூடிய தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு கொடுக்க வேண்டாங்கிற ஒரு ஆவி உனக்கு ஒருபோது நான் உனக்கு தரலையே, உன்னை நான் அர்ப்பணிக்க சொல்லித்தான் நான் சொல்லிக்கிறேன், அப்படிப்பட்ட ஆவித்தான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஆரம்பத்தில் வந்து அப்படின்னு. இப்போ கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? இந்த பாருங்க, நம்ம எப்படி வியாதி என்ன டெஸ்ட் கொடுத்தோம், டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து கார்த்திகேயன் என்ன வந்துருச்சு, வெதுவெதுப்புன்னு வந்துருச்சு, லூக் வார்ம் வந்துருச்சு. சரி, அந்த லூக் வார்முக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இது என்ன முன்னேற்ற சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு பல சப்ஜெக்ட் நம்ம எப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது சொன்னா, பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் சொல்றோமே இல்லையோ, இருதயம் பலகீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் தயவுசெய்து சப்ஜெக்ட் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இன்னைக்கு ஆளாயிருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு உண்மை. அப்படித்தான் போயிட்டு இருக்குது. கடைசி காலம் வர வர இன்னும் அப்படித்தான் போகும்பொழுது இது நான் என்ன முன்னெடுத்து நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய அநேக சகோதரர்கள் இந்த விஷயங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னும் வந்திருக்கலாம். அப்படி வந்த சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அந்த அனல் அப்படிங்கிற ஒரு அனல் ரிப்போர்ட் வந்தவங்களை பற்றி பேசுறதில்ல, குளிர் ரிப்போர்ட் வந்தவங்களை பற்றி பேசுகிறோம்.
வெறுவெறுப்புங்கிற ரிப்போர்ட் வந்தவங்களுக்கு தான் இந்த காரியத்தை நம்ம பேச முடியும். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இப்போ இது ஏன் வருது அப்படின்னா, இது பயமுள்ள ஆவி தேவன் கொடுக்கல, மர சாத்தாண்டத்துல வந்து சிஷன் பாஸ்ட். அப்ப இது எப்படி இது இந்த பயமுள்ள ஆவி வந்துச்சுனாலே இது தேவன் கொடுத்த ஆவியே இல்லைன்ற நம்ம புரிஞ்சுக்கொண்டு அதை எதிர்த்து போராடக்கூடிய பலத்தை நம்ம தேவன் நம்ம கொடுத்துருக்கார். அது நம்ம அது போல போராடணும். சரி, போராடும் போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துடும். எழுதுறீங்களா? இந்த விஷயம் வந்துடும். இந்த பயமுள்ள ஆவி எதிர்த்து போராடக்கூடிய பலத்தை தேவன் கொடுத்துருக்கார். ஆனா போராடாம நமக்கு இல்லை என்ன பண்ணுன்னா இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். இது புரியணுமா சொல்றாங்க? போதும், நாம தான் நிறைய கொடுக்குறேங்க. இப்போ என்னன்னா மாசம் ஒரு சந்தை 1000 கொடுத்துட்டு இந்த மாதம் வந்து ஒரு போனஸ் இன்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷன் நினைக்கிறேன், சரி ஒரு 2000 சேர்த்து கொடுத்தா என்ன அப்படிங்கும் போது பண்ண மாட்டேருக்கு. சரி கொடுப்போம் அப்படின்னு சேர்த்துக்கும் போது பழைய மனுஷன் உள்ள வந்து ஓய் பட்டாரம் ஓங்கி அடிச்சு இவர் பெரிய இவரு போகுது 1000 ரூபாய் போகுது. அங்கே என்ன பெருசு செலவு இருக்குது? அதே மீட்டிங்கு, அதே ஆளுங்க, அதே மூஞ்சி, அதே சப்ஜெக்ட். இது 2000 போகும்போது 1000 போதும். நாமளே என்ன பண்றோம்னா ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். இதுதான் என்னுடைய லிமிட் அப்படின்னு அந்த பலி செலுத்துறதுக்கு நாம என்ன பண்ணோம், ஒரு லிமிட்டேஷன் நம்ம வச்சுக்கோம், வகுத்துக்கோம். இதுதான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இருக்கலாமா? நீங்க தான் சொல்லணும், இருக்கலாமா? இப்ப தேவைகள் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு பலி செலுத்தணும், என்ன வேலைகள் போது நாமளே அதுக்கு கூட்டிட்டு இருக்கணும். ஹால் கிளீன் பண்றதுக்கு வேற ஆளே இல்லையா? நாம தான் வாரம் கூட்டணுமா? நாம போய் சேரத்துக்கு போறோமா? 200 பேர் இருக்காங்க சபை, பெரிய சபைன்னு சொல்றாங்க, வரட்டுமே எல்லாரும். நம்ம வந்து இது போதும், நான் இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு அவங்க செய்யட்டும். நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன், அவங்க நாளைக்கு அவங்க செய்யட்டு நான் சொல்லக்கூடாது. மற்ற ஒரு சொல்லணும் சகோதரி வந்து என்ன சொல்லணுமே தவிர நான் அந்த விஷயத்தை நான் எனக்குள்ள வந்து பண்ணக்கூடாது. நான் எனக்கு ஒரு கேட் போட்டக்கூடாது. எனக்கு ஒரு கேட் போட்டு லாக் போட்டு 2 கூட்டம் போட்டு இழுத்து பார்க்கக்கூடாது. அப்போ மைண்ட் எப்படி இருக்கணும்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன், எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்வேன், அதுதான் நான் வந்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விஷயம் தான் நமக்கு அந்த பயத்தை உருவாக்குது. ஒரு அளவோட இருக்கு. ஏன் இது பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ஏன் பண்றோம்? நமக்குள்ள அந்த வியாதி இருக்கு, லூக்வார்ம் அப்படிங்கிற வியாதி தொற்று இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வியாதி. அப்போ அதை நம்ம இதுதான் பிரச்சனை. இதை நோய் தாக்கத்தை பத்தி நமக்கு பரம வைத்தியம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இந்த நோயிலிருந்து நம்ம விடுபடணும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நம்ம தடை செய்யறது பயமுள்ள ஆவிதான். அந்த பயம் தான் நம்ம வந்து முழுமையா நம்ம அர்ப்பணிக்கணும். நாளைக்கு நமக்கு குடும்பம் இருக்கு, நமக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம முழுசா அர்ப்பணிப்போம்? அப்போ அங்க என்ன ஒரு சின்ன ஒரு லிமிடேஷன் நம்ம அங்க வைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த லிமிடேஷனே வைக்கக்கூடாது. தேவன் நம்ம என்ன பண்றாருன்னா சுத்தமா நம்மள என்ன பண்ணுவாரு, காலி பண்ணுவார், சுத்தமா தொடச்சிடுவார். நம்ம கடைசி சொட்டு உசுர் இருக்க வரைக்கும் எடுப்பார். இயேசு கிறிஸ்து பார்த்தது இல்லையா? அதான் அவரு தான் நமக்கு எக்ஸாம்பிள். எல்லாத்துக்கும் நீங்க மறிக்கும் போது நம்ம இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்னே ஒன்று இருக்கணும், தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து மறிச்சாங்கிற பேர் தான் இருக்கணும். நாளைக்கு நான் இறந்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் வந்து வச்சுக்கோங்க, பா ஒரு பெரிய தொல்லை விடுச்சுடா அப்படின்னு நினைக்கிறதுக்கும், கிறிஸ்துக்கு பிரியமா வாழ்ந்து மறிச்சிருக்கிறார், தேவனுக்கு சுத்தம் பண்ணா தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு ஒன்று சும்மா அப்படி ஒரு நீங்க கை போட்டாங்கனாலே நான் வாழ்க்கை கிடையாது. கரெக்டா? ஒன்று க்ளோஸ், ஒரு இது தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சா ஒண்ணுமே இல்லை. நான் வாழ்க்கை வாழ்தான். கரெக்டுங்களா? இதுதான் ஒரு விஷயம். சரி, ஏன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு 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 அசால்ட்டாக செய்யக்கூடிய வேலை, அது தேவன் எப்படி பார்க்குறோன்னா 60 ரூபாய் பார்க்குறோம். வேலை அந்த நம்ம அர்ப்பணிப்போடு செய்கிற வேலைக்கும் சொல்லிட்டாங்க செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு. வேண்டாம் வெறுப்பா செய்கிற வேலைக்கும் நம்ம அர்ப்பணிப்போடு செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படிங்க பிரதர் இப்படிதான் சொல்றீங்க? உண்மைதானே. அந்த வேலையோட குவாலிட்டி தேவனுடைய பார்வையில் அதை எப்படி உயர்த்துறார், மகிமைப்படுத்துறார், கனமுள்ளதாக இருக்குது அந்த வேலை அப்படின்னு பார்க்கணும். இப்போ வேண்டாம் வெறுப்பா செய்யறோம் அப்படின்னா என்ன? தேவன் அதை என்ன பண்றாரு? வெறுக்கிறார், சபிக்கப்பட்டவனா இருக்குன்னு சொல்றாரு. எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியா இது இந்த வேலையில எல்லாமே வந்துருக்கு. சப்ஜெக்ட் பேசுறதுல இருந்து, ஹார்ட் கிளீன் பண்றதுல இருந்து, ஒரு அறுவடை பணியில நடத்துறது இருந்து, கண்டக்ட் பண்றது, எல்லா விஷயங்களையும் ஒரு பொருளாதார சபையினுடைய தேவைகளை சந்திக்கிறதாக எல்லாவற்றையுமே நீங்க கர்த்தருடைய வேலைன்னு நம்ம
வரையறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த எந்த வேலையை செய்தாலும் அதை அசதியா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது சபிக்கப்பட்டது. இந்த சப்ஜெக்ட் நான் பேசிட்டு இருக்கிறேன், இது ஒரு வேலை, கத்தோடைய வேலையை வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் பேசிட்டேன், 30 நிமிஷம் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆள் தட்டிடுது, போதுங்க நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு பேசுறது, சலுப்பா இருக்கு போங்க அப்படின்னு நம்ம போயிட்டேன், வேண்டாம் வெறுப்பா பேசுறேன் வேண்டாம். அப்போ எப்படி இருக்கு தேவன் பார்வையில்? சபிக்கப்பட்ட தேவன் யாரெல்லாம் சபிக்கப்பட்ட நிலைமை பார்த்துருக்காருன்னா அவ்வளவு ஒரு மோசமான தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது சபிக்கப்பட்டவர்கள் ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டியில் இருக்கிறவங்க அர்த்தம். அப்போ அசதியா செய்யக்கூடாது. சரி, மாற எப்படி செய்யணும்? ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். பட்டயத்தை என்ன இது இந்த வசனத்தை 2வது பாகத்துக்கு போனீங்கன்னா கத்தி எடுத்தா ரத்தம் பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். கரெக்டுங்களா? நல்ல ஒத்து பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. கத்தி எடுத்தா ரத்தம் பார்க்காம இருக்கக்கூடாது. பட்டயம் வேத வசனம், இந்த பைபிள் நான் எடுத்துட்டேன்னா அது ரத்தம் பார்க்காம வைக்கக்கூடாது. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா ரத்தம் வந்து மற்ற ரத்தத்தில் சேர்ப்போம். இன்னைக்கு வெட்டுறக்கு ஒருத்தருமே கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்க்கும். அது இல்லை, டைம் 2 பக்கம் 2 பேர்த்து வெட்டணும். சரி, யாருமே கிடைக்கலன்னு என்ன பண்ணணும்? ஏன்னா அன்னைக்கு என்ன அர்த்தம்? தேவன் சொல்கிறார் இன்னைக்கு வெட்ட வேண்டிய ஆள் நான் தான், என்னைனாலும் வெட்டிக்கணும். பைபிள் எடுத்துட்டு ஒரு சின்ன குத்து குத்திட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி வைக்கணும். ரத்தம் வருது குத்துறது என்ன தெரியுங்களா? உணர்வு ஏற்படுத்துது. வசனத்தை எடுத்து படிக்கும்போது இந்த வசனம் என்னை காயப்படுத்து, ஊடுருவ குத்துது, நான் என்ன பண்றேன்? நான் உணர்றேன், திருந்துறேன். இதை வந்து எப்பவுமே முதல்ல நமக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு மற்றவங்க சொன்னதான் சரியா இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ கத்தி எடுத்து ரத்தம் பார்க்கணும், நம்ம பைபிள் எடுத்து நாமளே குத்திக்கணும். எல்லாம் இன்னைக்கு சாத்தான் வந்து இந்த வசனத்துக்கு புரியாம லிட்டரலாக பண்ணிட்டு இருக்காங்க. வேல் எடுத்து குத்திக்கிறாங்க, கத்தி எடுத்து குத்திக்கிறாங்க, எல்லாம் அதெல்லாம் அங்கே நடக்குது. பகால் வழிபாட்டிலிருந்து நம்ம பார்க்க முடியல. அதெல்லாம் வந்து அவங்க தன்னை அதான் அந்த விஷயம் அல்ல, மாறா இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் சரி. ஏன் இது சொல்றது? நீங்க முழுமையாக அர்ப்பணிச்சவங்க எப்பவுமே நல்லா ஃபுல் ஸ்டெமினாவோட ஃபுல் ஸ்டஃப்போட வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. தேவன் எவ்வளவு காலம் இந்த பூமியில் வாசித்து வச்சிருக்காரோ அவ்வளவு காலமும் அந்த அர்ப்பணிப்போட முழுமையாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இல்லை ஏன் சொல்றாங்க? இறைமைக்கு ஒரு வசனம் சொல்லும்போது சொல்றாங்க, நீ வந்து காலாட்களோட ஓடும்போதே நீ இப்படி உனக்கு மூச்சரிக்குதே, குதிரைகளோட எப்படி ஓடுவேன்? வசனம் படிச்சிருக்கீங்களா? ரொம்ப இம்ப்ரெசிவான வசனங்க. இறைமையா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இடைக்கு பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினார், யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? என்ன ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் ரொம்ப நுட்பம். அந்த காலாட்களோட ஓடும்போதுன்னா அந்த அப்சலோம் பாடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு 50 காலாட்களை சேர்த்துக்கொண்டு ராஜா வாயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ராஜா நகரம் போகும்போது இந்த காலால் ஓடுவாங்க. முன்னாடி ஒரு 50 பேர் ஓடுவாங்க, ஒரு பெரேடு மாதிரி வச்சுங்க. இவர் குதிரையில் வருவார். இப்போ ராஜா போகும்போது மற்ற டைம் எடுத்துட்டு ஓட முடியுமா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சி எடுத்துக்கொண்டு ஓடிப்பாங்க. ட்ரைனிங், அந்த போர்ச்சாரெல்லாம் பயிற்சி எடுப்பாங்க. எப்படி பயிற்சி எடுப்பாங்கன்னா ஓடி பார்க்கறது, நல்லா வேகமா ஓடுறோமா, ஃபுல் ஸ்டெமினா ஓடுறோமா. ராஜா எங்க போற பிளான்ல நம்ம சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ராஜா இந்த ஊருக்கு போறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன எங்கன்னா போவாங்க, நம்ம எவ்வளோ நேரம் ஓடணும், எவ்வளோ நேரம் ஓடுவோம், எங்க ஓடுவோம், மலையில் ஓடுறோமா, மேட்டில் ஓடுவோம், பள்ளத்தில் ஓடுவோம் தெரியாது. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ட்ரெயினிங் எடுக்கும்போது இப்போ சொல்றது மாதிரி நீ இப்போ காலாட்களோட ஓடும்போதே நீ வந்து உனக்கு இப்படி மூச்சரிக்கிறீங்க. நாளைக்கு ராஜா குதிரையில் போகும்போது குதிரைக்கு ஈக்குவல் எப்படி ஈடு கொடுத்து ஓடுவேன் அப்படின்னு கேட்குற குதிரை நம்ம பார்க்குறோம். காலாட்கள் இப்போ நமக்குள்ள இந்த சபை ஐக்கியத்துக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறது, சமாதானம் வைக்கிறது, அப்புறம் ஒருத்தருக்கு முறைச்சிக்கிறது, அப்புறம் சோத்திரம் கூட சொல்லாமல் இருக்கிறது, அப்புறம் சோத்திரம் சொல்றது, யாராவது வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்கன்னா இதெல்லாமே நடக்குது இல்லைங்களா? இது காலாட்களோட ஓடுறது. ஆனா பின்னாடி ஒரு இருக்குது, குதிரைகளோட ஓட வேண்டியது இருக்குதுங்க. குதிரை போதனை, டாக்டரின். நீங்க டாக்டரின் வயசுல நீங்க பின்னாடி ஓட போறீங்க, அதுக்கு எப்படி தயாராக போறீங்க? தயாராகணும். நம்ம சொல்றோம் ஒரு கடைசி கால தீர்க்கதரிசனமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அந்திக்கு சமைப்புகள் கூட்டி சேர்ந்து வருவாங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு கொள்றதுக்கு. அவங்களோட நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளதாக இருக்கணும்னா எப்படிப்பட்ட வைராக்கியம், தேவ பக்தியும் ஜீவன் நமக்கு இருக்கணும். இதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா போன வாரம் சண்டையில் எப்படி பார்த்தோம்? ஏன் இந்த ஜீல் தேவை? சகோதரத்தை கேட்கும்போது சகோதரர் சொல்றாங்க, அதாவது உங்களுக்குள்ள அந்த ஜீல் ஏன் வேணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை பலியும் செய்யும் ரொம்ப ரொம்ப பாடுகள் இருந்தது, கஷ்டமானது, விரும்பாத வேலை செய்வோம். பவுல் சொல்றாங்க, நான் விரும்பாததான் செய்யறேன். விரும்புற செய்யறதுக்கு ஜீல் வேண்டாங்க. விரும்பாத செய்யறோம், இந்த மாமிசம் விரும்பாத செய்யும் போது ஒரு ஜீல் வேணும். ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு,
எது பேசிக் கிளாஸ் முடிச்சு நம்ம எதிர்த்து போயிருக்கலாம் இல்லையா? காலையில் ஒன்று கேட்டால் நம்ம பேசிக் ஒன்று கேட்டால் மறுபடியும் எதுக்கு ஒரு அரை ஒரு மணி நேரம் அப்படின்னு நினச்சிக்கோ நம்ம விட்டுருக்கலாம். உடம்பு விரும்பலை, மாமிசம் எப்படி இருக்குங்க பழகிமாக இருக்கு, ஆவி உற்சாகம் இருக்கு. அப்போ என்னன்னா அந்த விரும்பாத செயலுக்கு நமக்கு வேணும் ஜீவன். உங்களையெல்லாம் நான் பார்க்கறது அப்படி தான் நான் பார்க்குறேன். உண்மையாகவே ஒரு நாள் பூரா உட்காந்து நீங்கள் சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு ஏன்னா ஒரு 6 மாதம் இடைவெளி 7 மாதம் இடைவெளிக்கு அப்புறம் உட்காரத சாதாரண விஷயமே இல்லைங்க. தேவனுடைய பலத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. அப்போ இதுதான் நமக்கு தேவை. பாருங்க, நீ அடைக்கலமாக சமாதானமான தேசத்தில் இருக்கும்போது நல்லா ஊர் நாடு தேசம்லாம் நல்லா இருக்கும்போது நாளைக்கு யோர்தான் பிரவாகித்து வரும்போது யோர்தான்னா ஆற்றுல வெள்ளம் வரும்போது என்ன ஒன்று வேண்டும். இன்னைக்கு நல்லா இருக்குது, மீன் பிடிக்கிறோம், சாப்பிட்றோம், சமைக்கிறோம், சந்தோஷம் சாப்பிட்டு இருக்கிறோம், மீன் குழந்தை வைங்கிறோம், பாதி வறுத்துருங்கிறோம், ஓகேங்களா? ஆனால் நாளைக்கு ஆற்றுல வெள்ளம் வரும்போது உசரை காப்பாற்றி ஓடணும் இல்லைங்களா? அதுக்கு தெம்பு வேணாமா? நீச்சல் பழகுன்னு சொல்லும்போது பழகவே மாட்டாங்க. நாளைக்கு வெள்ளம் வரும்போது இப்போ என்ன பண்ணும்? அவங்கவுங்க உசரை காப்பாற்றி பார்ப்பாங்க. இந்த ஆத்தோரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எந்த ஆற்றுல வெள்ளம் வருது, ஒன்றுமே வரல. அதெல்லாம் வெள்ள அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தா உங்களுக்கு புரியும் இந்த விஷயங்கள்லாம், சரிங்களா? இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம நாள்தோறும் நம்ம பார்க்கணும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த நோய் தொற்றிலிருந்து வந்த விஷயங்கள், அதை தாண்டி வர்றது என்னன்னா அடுத்தது இது வந்தால் நமக்கு ஏங்க எனக்கு தெரியாமல் போச்சு, சிம்டம்ஸே தெரியாது உங்களுக்குள்ள சிம்டம்ஸே இல்லைங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னு நினச்சிட்டு, ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது லூக்காம்னு வெறுவெறுப்புன்னு. சரி, அதுதான் இப்போ சொல்கிறாங்க. டாக்டர் அடுத்து கேள்வி கேட்குறோம், டாக்டர் பதில் கொடுக்குறார். உங்களுக்கு இது தெரியாது, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டீங்க, அதனால காலையில் எந்திரிக்கிறீங்க, 7 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க, எந்திரிக்கிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, வேலைக்கு போயிடுறீங்க, திரும்ப வர்றீங்க, மறுபடியும் சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, இப்படியே இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குது உங்களுக்கு தெரியாமல் போச்சு. அது உங்களுக்கு தெரியாதுங்கிறார். அதான் இந்த வியாதியோட தன்மை. படிங்க 14 வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்கிறபடியா. 18 பின்னாடி பார்க்கலாம். இதுல என்னன்னா என்ன இருக்கு, 2 விஷயம் இருக்கு. என்னன்னா ஒண்ணு உண்மை, ஒன்று பொய் இருக்கு. கரெக்டுங்களா? என்ன உண்மை? நமக்குள்ள ஒரு சில குறைகள் இருக்குது, ஆனா நம்ம அந்த குறைகள் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லைன்னே நம்ம சொல்றோம். குறைகள் இதுதான் 5 விஷயம் சொல்றாங்க. எப்படி? நீ நிர்வாகியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆனா நம்ம சொல்றோம் இல்லைன்னு. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா தரித்திரன், நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தம், அப்புறம் ஒரு குறையும் என்கிட்ட இல்லை. இதான் விசேஷம். டாக்டர் சொல்றாரு, கண்ணா நீ அப்படிதான் சொல்லுவ, உனக்கு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ள வியாதி இருக்குது. அன்பான சகோதரர்களே, இது உண்மை, அது பொய், அது மாயமாலம். எப்படிங்க? இது தேவன் சொல்லிட்டார். நமக்கு என்ன இல்லை அப்படின்னா பாருங்க, நம்ம நிர்வாணிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம உடம்புல ட்ரெஸ் இருக்கிறதே தெரியாம யாரு இருப்பா சொல்லுங்க? இடுப்புல வேட்டு நிக்கதான் நிக்கலன்னு யாரும் தெரியாது. பைத்தியக்கார சொல்லலாம், இன்னொருத்தரும் சொல்லலாம். யார் தெரியுங்களா? போதைக்கு அடிமையாகி அந்த மது மயங்கி புத்தி கெட்டு இருக்கிறாங்க பாருங்க. என்னப்பா இப்படி படுத்துக்கிறியாப்பா ரோட்ல வேட்டி கூட இல்லாம? வேட்டி எடுத்து கட்டு பண்ணா அவங்க நமக்கு வேட்டி வருவாங்க பாத்துக்கீங்களா? அது என்னோட வேட்டி, நான் என்ன வேட்டி எனக்கு நான் கட்டிக்கிறேன், உன் வேட்டி கட்டுப்பா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியா? அப்ப என்னன்னா இதுதான் நம்ம கண்டிஷன். குருடன் அப்படின்னு என்னன்னா ஆவிக்குரிய கூட்டுத்தன்மை, அண்டர்ஸ்டாண்டிங், வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி? சத்தியத்தை படிக்கும் பொழுது இது சரியான புரிதலோட நம்ம படிக்கிறது இல்லை அப்படி. ஆனா எனக்கு நல்லா தெரியுதுங்கிறோம், எனக்கு ஒரு குறை இல்லை, கண்ணால் நல்லா பழப்பழம் தெரியுதுங்க, ஒரு அந்த தூரத்துல தான் தெரியுது. என்ன கண்ணு நமக்கு தெரியுதுன்னா அடுத்தவங்களுடைய குறையை பார்க்கக்கூடிய கண்ணு தெரியுது, நம்முடைய குறையை பார்க்கக்கூடிய கண்ணு நமக்கு தெரியல. பரிதவிக்கப்பட்ட யாரை பார்த்து பரிதவிக்க? 2 கேரக்டர் இருக்கு, நிர்வாகியம் உள்ளவன், தரித்திரன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி நான் ஏன் உங்களுக்கு ரிவர்ஸ் வரவங்க நீங்கள் புரிஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரிதவிக்கப்படத்தக்கவன் அப்படின்னா ஒரு ரோட்டில் ஒருத்தர் பார்க்குறோம், அஷோ ஒரு பத்திரம் கொடுக்கும், அந்த பத்திரம் சாப்பிட்டு போவாங்க, நாளைக்கு நான் கொடுத்துல இன்னொருத்தர் யாருக்கும் பத்திரம் கொடுப்பாங்க. அவங்க அது பரிதவிப்பே அல்ல,
பரிதவிப்படுறீங்களா? அதே ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு குத்திரும் குறையும் கிடக்கிற ஒரு 10 நிமிஷம் உயிர் போயிடும். அதான் பரிதவிப்பு. அவங்களுக்கு தான் ஐயோப்பா. இப்படித்தான் நடக்கும். சரி, நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு தேவன் சொல்லிட்டா இப்படிதான் இருக்கு கண்டிஷன், உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நாம நினைச்சுக்கோ நம்ம வந்து கரெக்டா இருக்கிறோம், நம்மளோட குறை இல்லை, நமக்கு எல்லா வசனத்துக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சு, நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்றோம் இல்லை. ஏன்னா இது நோயுடைய தாக்கம் அப்படி. அது அவங்க சொல்லி குறை இல்லை, நோயுடைய தாக்கம் அப்படி. ஏசாயா 5:21. ஏசாயா 5:21. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அதான் இதுதான். எப்படின்னா நீங்க பார்த்துக்கணும், எப்படின்னா நான் என் இடுப்பு வேட்டி இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன், ஆனா உண்மையாவே இல்லை. நிர்வாணம் காணப்படுது. மற்றவங்களிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை பார்க்கணும். இப்போ எப்படின்னா, ஏன் அநேக பாடங்கள்ல சகோதரர்களாகட்டும் எல்லாருமே தேவன் நமக்கு வெளிப்படுத்த விஷயம் தான், மற்றவங்களுடைய குறைகளை நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கிறது நான் ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். மற்றவங்களுடைய குறைகளை நான் பார்க்கும்பொழுது எனக்கு அவங்க மேலே ஒரு விதமான வெறுப்பு வந்துடும். நான் அவங்க மேலே அன்பு செலுத்த முடியாது. மாமிச பலகீனம் எப்படி வந்துடும் சொன்னா, இப்போ இந்த விஷயத்தை அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்ம ஜேசு சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்களுடைய குறைகளை பார்க்காத. இப்போ நான் வந்து அன்பு சகோதரர் தினேஷ் பிரதர் என்கிட்ட இருக்கார், எங்கோட இருக்கிறார், நாங்களாம் ஒன்றா ஒழித்து இருக்கிறோம் அப்படின்னா, நான் அவர் குறையை நான் பார்க்குறேன். குறையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நிறைய நிறைகள் இருக்குது. உண்மையாகவே எனக்கு சாத்தன் எப்படி காட்டணும், அவர் பண்ணுற மிஸ்டேக் மட்டும் எனக்கு பண்ணும். அவர் எத்தனையோ நல்ல விஷயம் செஞ்சுப்பா, அது எல்லாத்தையும் சாத்தன் எனக்கு மறைச்சிடும். அவர் அன்சன் ஹீரோவாக இருப்பார். என்னைக்காவது ஒரு அத்தி பூத்தால் போல ஏதோ ஒரு மாமிச படத்தில் ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பார். நான் அதை பார்த்துருவேன். எல்லாரும் மாமிசத்தை வந்துட்டோம். இப்போ என்ன பிரதர் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு ஊனியாகவே இருக்கும். அப்போ என்ன நாளைக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த குறைகள் எனக்கு பெருசாக தெரியும். நான் அது பூதாகாரமாக சாத்தனை ஆக்கிடுவேன். 2 நாளில் அது பிரம்மாண்டமாக நிற்கும். கட்டுகளவு குறை அப்படியே மலையளவு நிற்கும், பெருத்து நிற்கும். இப்போ எனக்கு என்னன்னா, பிரதரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு குறைகளோடவே அவர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் மேலே எனக்கு ஒரு வெறுப்பே எனக்கு வந்துடும். அந்த வெறுப்பு வந்துருச்சுன்னா நான் எப்படி அவர் நேசிக்க முடியும்? பேரன்பு கூட நேசிக்க முடியும். இப்போ அன்பே பிரதானம். ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கால தீர்மானம் படிக்கிறோம். அன்பு 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 அன்பு. அதுதான் முக்கிய விஷயம் பார்த்துட்டோம். அதில் நான் ஃபீல் ஆகிட்டேன் இல்லையா? நம்ம என்ன சொல்றேன்னா, குறைகளா தேவனே அதை என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும். நான் நிறைகளோடு மட்டும் அவர்கிட்ட நான் சிநேகிதம் வச்சுக்கிறேன். குறைகள் தேவன் அதான் சொல்றார், உங்களுக்கு பாரமா இருக்கிறத தூக்கி என் மேல வச்சிரு, உங்களுக்கு லகுவா இருக்கிறத நீ சுமந்துட்டு போ. உங்கள் நுகத்தை எனக்கு, என் நுகம் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவருடைய குறைகள் நமக்கு பாரமா இருக்குதா, அந்த குறைகள் தேவனத்துக்கு மட்டும் வச்சிருங்க. அவருடைய நிறைகள் நமக்கு லகுவா இருக்கா, அதை தூக்கி நம்ம சுமந்துட்டு போறோம். நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ளுன்னு தெரியல. இது இந்த பாடத்துடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா, தேவன் ஒரு அந்த உணர்வுல ஆவி கொடுக்கணும்னு நான் ஜெபிச்சு கொள்றேன். இந்த சத்திய பாடத்தை நான் வந்து ஒரு கழுத மாதிரி சுமந்துட்டு உங்களை மத்திய வந்திருக்கிற காரணம் என்னன்னா, ஒரு பிரயாசம் இருக்கு. எப்படிப்பட்ட பிரயாசம்னா, இது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்னோட வாழ்க்கையில் இந்த பாடம் நான் படிக்கும்போது எனக்கு ஏற்படுத்துச்சு. இது உங்களுக்கும் ஏற்படுத்தணும்னு நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயம் ஏற்படுத்தணும். இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அன்பான சகோதரர்களே, நம்ம அதனால தான் நம்ம சொல்றோம், இயேசு கிறிஸ்து வரும்போது வந்துட்டார். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக. பாருங்க, நம்ம ரோட்ல இப்படி வேட்டி இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் படுத்து கிடக்கும் போது நம்ம அப்பா அந்த வழியாக போகும்போது நம்மளை பார்த்து உங்களை பற்றி நான் பெருமைப்பட சொல்லுவாரா? அப்படியே வண்டி நிறுத்தி பார்க்குறாரு. எப்படி இருக்கு அவரோட மனசு? எப்படி படுத்து இருக்கு? ட்ரெஸ் எங்க? எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. உனக்கு ட்ரெஸ்ல எனக்கு தெரியும். உங்கள் அண்ணனோட ட்ரெஸ் பற்றி அது எங்க? ஒன் ட்ரெஸ் நீ துவச்சப்பட பரவாயில்ல. நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு உங்கள் அண்ணனுடைய ட்ரெஸ். அண்ணன் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம எதுவுமே இல்லை, நம்ம நிர்வாணிதான் இருக்கிறோம். அந்த நிர்வாணி நம்ம ட்ரெஸ் நம்ம எப்போ துவச்சிட்டோம். அது ஏதேன்னு தொடர்ந்து நம்ம ட்ரெஸ் தொலைஞ்சு போச்சு. தொலைச்சதை மீட்டு நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. போட்டுட்டோம். இப்போ அதையும் நம்ம தொலைச்சிட்டு நின்னோம்னா எப்படி இருக்கும்? அவர் 2ஆம் வருகையில் பார்க்கும்போது, சரிப்பா நீங்கள் முதல்ல தான் விட்டீங்க, நான் கொடுத்துட்டு போனேன், இங்கே கேட்கலாம் கேட்க மாட்டேங்க. அதனால் வேணும்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸு
உடுக்கை இருந்தவன் கை போல அங்கே இது சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா ட்ரெஸ் வந்து கீழே இறங்குதுன்னா நம்ம கை ஆட்டோமேட்டிக் போகணும். மூளை கமாண்டெல்லாம் வேண்டாம் அதுக்கு. அப்படிதான் நம்ம பாடி கட்டமைக்கப்பட்டிருக்குதுங்க. ட்ரெஸ் விலகுதுன்னா மூளை கமாண்ட் வைக்கும். ட்ரெஸ் விலகுது நான் போய் பிடிக்கலாமா அப்படி மூளை கமாண்ட்ல கேட்க வேண்டாம். கை டக்குன்னு போய் பிடிக்கணும். அப்படிதானங்க நான் தவறு சொல்றேன். கரெக்டான அதுக்கு என்னன்னா அதை நமக்கு அனுச்சிச்சா நம்ம எடுத்துருக்கோம். அந்த ட்ரெஸ் மேல இப்படி நமக்கு ஒரு கான்சியஸ். ஏன் நம்ம மானம் நமக்கு வெளியே தெரிஞ்சிடும். நம்ம நிர்வாணி மானம் போயிடுச்சுன்னா திரும்ப அதை வாங்க முடியாதுங்கிறது தான் நான் சொல்றேன். அன்பான சகோதரர்களே, நம்ம பிறரிடத்துல நம்ம பார்க்க வேண்டாத ஒரு குறைகள் நம்ம அதான் நம்ம பார்த்தோம். அது ஒருபோதும் நம்ம இடத்துல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக இருக்குது. இதுதான் நம்ம அந்த வியாதி என்னன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு இருக்கிற வியாதி பார்க்குறோம், நமக்கு இருக்கிற வியாதி நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கான வைத்தியம் மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். நோய் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த நோய்க்கு என்ன ஒரு அந்த நோயுடைய தாக்கத்தை பற்றி, அந்த நோய் வந்தால் நமக்குள்ள என்ன நம்ம விஷயங்களை நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நோயிலிருந்து நம்ம நோயில் விடுதலையாகிறதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கணும். 18வது வருஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புலவரப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ள. நீ ஒண்ணே நீ ஐஸ்வர்யவான் நினைச்சிட்டு இருக்கிற அவன் ஐஸ்வர்யன் இல்லை. ஆனா அவன் ஐஸ்வர்யன் ஆக்கிடுவேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சிருங்க. அதான் வாக்கு தத்துவம். அதான் நீ சும்மா சொல்ல உண்மையாக தான் சொல்லியிருக்கா. ஆனால் இப்போ ஐஸ்வர்யன் இல்லை. அவன் ஐஸ்வர்யன் எப்படி நெருப்பில் போட்டு உன்னை புடம்பு நீ ஐஸ்வர்யன் ஆகிடுவேன். நெருப்பு புடம்புறது பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்குறது. பாடுகள் தான் நமக்கு வாழ்க்கை. ஏன் நம்ம நிறைய மொழி பார்த்தோன்னா பாடுகள் வந்தாலே நம்ம அதை அவாய்ட் பண்ணுற ஒரு பக்குவம் தான் நமக்கு இருக்குது. ஏன் இருக்குன்னா அதுக்கும் காரணம் நோய் தான். நோய் வந்தவங்க அந்த மருந்து சாப்பிட்றது ஏற்றுக்கவே முடியாது இல்லையா. கசப்பு ருசி எல்லாமே ஏற்றுக்கவே முடியாது. உடம்பு ஒத்துக்காது. ஆனால் அதையும் தாண்டி தான் அவங்க வைத்தியம் பண்ணுவாங்க. சிரிச்சுக்கிட்டே யாராவது மாத்திரை சாப்பிட்டு சொல்லுங்கடா. எந்த குழந்தையா சிரிச்சுக்கிட்டே இன்னொரு ஊசி போடுங்க இன்னொரு நிறுத்திட்டின்னு சொல்லுதா. கையை பிடிக்கிற கால் பிடிக்கிற குழந்தைகளோட பெரியவங்களுக்கு தான் பண்ணுற வேலை பெரியவாடாக இருக்கும். பார்த்தோம்டா. அப்போ என்னன்னா அந்த வைத்தியத்தை உடம்பு ஏற்றுக்காது. ஆனால் ஏற்றுக்கும். அதுக்கு தான் பாடுகள் நம்ம என்ன ஒன்று நிறைய முறை என்னன்னா ஒரு சில டிஸ்கஷன் ஒரு பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம சமாதானத்துக்காக சத்தியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தது இருக்குன்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் படிக்க போகிற பற்றிலாம் எப்படி நிறைய முறை தான் பண்ணுறோம். 2 சகோதரர் வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ண விடக்கூடாதுங்க. சண்டை போட்டுக்குவாங்க. அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நான் பாதுகாவலாக நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இந்த 2 சகோதரர்கள் மீட் பண்ணிக்க விடக்கூடாது. பார்த்தா சண்டை வந்துடும். வரட்டுமேங்க. இப்போ என்ன அதுக்காக வந்து சகோதர ஐக்கியம் தடை பண்ணுறோம். சரி, ஒரு 4 பேர் ஒரு ஐக்கியம் சேர்ந்து நல்லா ஸ்டடி பண்ணிட்டோம். தடை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும். கடைசி வரைக்கும் சமாதானம் கொடுத்து மனசில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழக்கூடாமல் இருக்க முடியுமா? குழந்தைய கீழே விழுந்துருவாங்கன்றதுக்காக விளையாட விட முடியுமா? என்ன ஆகும்? கையில் ஃபோன் கொடுத்து உட்கார வச்சுட்டா என்ன ஆகும்? வீட்டுக்கு வெளியே போகாத கேட்ட போட்டு வச்சா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்குவீங்க, கையில் அழுக்காயிரும், அலர்ஜி வந்து ஸ்கின் அலர்ஜி வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு குழந்தை வெளியே விடாம இந்த குழந்தை எப்படி வளரும்? இப்போ என்ன வேணும்னா ஒப்பு கொடுக்கணும். நாம் அதுக்கு தயாராக இருக்கணும். அது நம்மளுடைய அது குழந்தையா வளரணும். நம்ம பக்கத்துலேருந்து அதை மட்டும் பார்க்கணும். எவ்வளோ ப்ரொடெக்ஷன் தேவன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் பார்க்கணும். அது ஒன்று. அடுத்தது நிர்வாண வசனம். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். என்னன்னா குருட்டுத்தன்மையை நமக்கு விளக்கணும்னா அண்டர்ஸ்டாண்டிங், சத்தியத்தை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரலையா? கண்ணாடி போட்டு கலிக்கம் போடு. கண்ணாடி போட்டு கண்ணாடி ஏன் போடணும்? அப்போ தான் நமக்கு தெரியும். கண்ணாடி கூட போக ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். ஒரே வீட்டில் ஒரே கண்ணாடி 2 மணி யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பார்த்ததுண்டா பெரியவங்க பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு கண்ணாடி யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அவங்க கொண்டா அதை பாடலாம் அவங்களே போட்டு அதே மாதிரி படிப்பாங்க. அவங்க படிச்சுட்டு வேற யாருக்கு கொடுப்பாங்க. தலைவலிக்குதா? ஒரு தலைவலி கண்ணாடி இருக்கு, எனக்கு தலைவலிக்குது, நான் ஒரு அரண்ணை போட்டு தரேன். அநேகர் சிரிக்கிறது பார்க்கும்போது நடக்குதுன்னு தான் பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா இது கண்ணாடி வந்து ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் தனியாக இருக்கணும். நம்ம கண்ணுக்கு நம்மளுடைய பவருக்கு தனியாக ஒரு கண்ணாடி இருக்கணும். இது நம்மளுடைய வியாதி. நம்ம கிடைக்கும் போகிற நமக்கு இண்டிவிஜுவலாக இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நாம சுயமாக படிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஸ்டடி பண்ணணும், நல்லா படிக்கணும். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ அவங்க கண்ணாடி வாங்கி போட்டு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் வாங்கிக்கிறேன். அப்போ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே? உங்களுக்கு எங்கே கிடைக்கும் போட்டிருக்காங்க? உங்கள் கண்ணாடி என்னாச்சு?
புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும். அப்பதான் இந்த விஷயங்கள் இதுதான் தீர்வு. அன்பான சகோதரர்களே, இந்த காரியங்களை நீங்க கவனிச்சுக்கங்க. அதனாலதான் சொல்றோம், இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம நம்ம ஒருபோது நம்ம என்ன வேண்டாம். வசந்த வாசிக்கிறாங்க, கடைசி இந்த வசந்த வாசி நம்ம நிறைவு செய்யலாம். படத்தை 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்? சோதனை சகிச்சாதான் நம்ம அதுதான் வைத்தியம். சோதனைக்கு தேவன் உட்படுத்துறா, அந்த சோதனையை சகிச்சு கொண்டோம்னா அது ட்ரீட்மெண்ட். அது பாக்கியவான். குணமாயிரும், கட்டாயம் குணமாயிரும். நம்ம அனலா மாறி சுவையாயிரும். சரிங்களா? அப்புறம் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு திரும்ப ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அதுல உங்களுக்கு என்ன ஆகும்? அனல்னு வரும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். கரெக்டுங்களா? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் உங்களுக்கு தரேன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுத்துருவார். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் பாடுபடும் போதும், பாடுகளை உங்களுக்கு உட்படுத்தும் போதும், நீங்க கஷ்டப்படும் போதும், வேதனைப்படும் போதும் உங்களுடைய கிரீடம் உறுதிப்படப்பட்டுட்டே இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். அது உறுதியாயிட்டே இருக்குது. நமக்கு தேவன் கொடுக்குற சொன்ன கிரீடம் நம்மளை விட்டு எங்கேயும் போகல. ஏன்? நான் பாடுகள் பட்டு இருக்கிறேன். நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்றாருன்னா, ஏன்? நான் பட்ட பாடுகள், ஒவ்வொரு பாடுபடும் போது அந்த கிரீடம் ஜொலிக்குது. நமக்கு உண்டான கிரீடத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த விஷயங்களை செய்யணும். அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் இந்த வியாதிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையா நம்ம பார்க்கணும். அந்த குறை செய்ய முடியாதல்ல. நிறைவானது வரும்போது குறைவானது நம்ம விட்டு போகும். நிறை மருந்து சாப்பிடும் போது நம்ம விட்டு இருக்கிற அந்த குறையா இருக்கக்கூடிய நோய் நம்ம விட்டு கட்டாயமா கலைந்து போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். கட்டாயமா இந்த ஒரு பாடம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோட இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்ட உணவின் தேவன்தாமே ஆசீர்வாதத்தை உணர்ந்ததாக இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவை தேவனுக்கும் தலையாய கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சக அண்ணன் உணர்வுக்கும் நன்றி கொண்டு விரைவில் தேவனாம் கிறிஸ்துவின் நன்மை கொள்வதாக. அன்பான சகோதரர்களே, நான் லவோதிக்கா சபையை சேர்ந்தோர் என்ற தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு அருமையான பாடத்தை கொடுத்தார். 7 சபையும் பார்க்குறோம் இல்லைங்களா? எது சபை சிவன்னா, கடைசியில் லவோதிக்கா சபை. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் லவோதிக்கா சபை. அந்த லவோதிக்கா சபையில் சகோதரர் சொன்னார், அனலும் இன்றி குளிரும் என்று வெதுவெதுப்பாக இருந்தால் வாங்கிகள் போடுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அனல்னா என்ன, குளிர்னா என்ன, வெதுவெதுப்பா என்ன அப்படிங்கிறத பற்றி தேவனுடைய வசதிகள் கொண்டு ஒரு அருமையான கான்செப்டை எனக்கு சகோதரர் மூலமாக கொடுத்தாரு. அதையும் நாம் மன மகிழ்ச்சியோட ரசம் பார்த்தோம் இல்லைங்களா? தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரர் மூலமாக அநேக பாடங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆகவே அன்பான சகோதரர்கள் ஊழியம் செய்யக்கூடிய அனைத்து சகோதரருக்கும் இன்னும் அதிகமாக ஞானத்தையும் பரிசுத்தாரையும் கொடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் நாம் அறுவடை ஊழியங்களை சிறப்போடு செய்ய ஒவ்வொருவரும் ஒத்துழைக்கும்படியாக இந்த வேலையிலே நாம் கேட்டுக்கொள்கிறோம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் நேரத்தில் நமது ஜோசுவா சகோதரர்கள் வாசிப்பார்கள். அதற்கு பின்பு சகோதரர் தினேஷ் அவர்கள் நமது மத்தியில் செய்வார். அனைவரும் வேறுபடும். இன்றைய நாளுக்கான இரவின் நீதிதங்கள் அக்டோபர் 25. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. 130ஆம் சங்கீதம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். இதற்கான விளக்கம்: நாம் நம் பலவீனங்களை உணர்ந்திருக்கின்ற வேளையிலே நீதியின் பூரண பிரமாணத்தை நிலைநிறுத்துவது எவ்வளவு கடினம் என்பதை உணர்கிற பொழுது இந்த உறுதிமொழி எவ்வளவு மகத்துவமானது. நமது உள்ளங்கள் விசுவாசமும் உண்மையுமாய் இருக்கும்போது நமது மண்பாண்டத்தின் தவிர்க்கவியலாத பலவீனத்தை எல்லாம் மன்னிக்கிறார் என்பதை அறிவது எவ்வளவு ஆசீர்வாதமானது.
நம்முடைய பலவீனங்களுக்காக அவைகளை சுத்திகரிக்க நாள்தோறும் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் புண்ணியத்தினால் அவரை நெருங்கினால் நம் பாவக்கரைகள் இலவசமாய் மன்னிக்கப்பட்டு கழுவப்படுகிறது. நமது இரட்சகராகிய இயேசுவின் நீதியினால் பூரணமாக்கப்பட்டதே நமது மகிமையுள்ள நீதியின் வஸ்திரமாய் இருக்கிறது. அதன் மூலமாய் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக வரக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் மகா தேவனாகிய யெகோவா என்கிற ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவருக்கு முன்பு பிரசன்னமாக இயலும் என்பதே ஆகும். ஜெபம். மகா உன்னதங்களிலே வீட்டிலிருந்து வானங்களையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்து வழிநடத்தி வருகின்ற சர்வ வல்லமையும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய்தேவனே, அப்பா, உமது சிருஷ்டிப்பில் ஒன்றும் குறைவில்லாத வண்ணமாக உமது சாயலாகவும் உமது ரூபமாகவும் எங்களை படைத்திருக்கிற தந்தையே, மகா பெரிய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் இந்த நேரத்திலே உமக்கு நன்றி அறிதலான ஸ்தோத்திரங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாவது உமக்கு ஏறெடுக்கிறோம் பிதாவே. விசேஷமாக தகப்பனே, இந்த ஒரு அருமையான நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்து பரத்திலிருந்து காலை முதல் இந்நேரம் மட்டும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள தாசன் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தி வரும் காரியங்களுக்காக கொடான கொடி நன்றிகள் அப்பா. இதை நீர் என்ன நோக்கத்திற்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய நல்ல புரிந்து கொள்ளுதல் ஆவையும் பகுத்தறியத்தக்க ஞானத்தையும் பரத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையார் மக்கள் அனைவருக்கும் தப்பன் தயவாய் மன்னித்து எங்களுக்கு தர வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. காலம் மிகவும் சமீபம் என்பதையும் நேரம் மிகவும் குறைவு என்பதையும் எங்கள் மேல் உள்ள பொறுப்புகள் மிகவும் அதிகம் என்பதையும் நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக தகப்பன் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆதாரத்தையும் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ நல்ல பரிசுத்த ஆவியும் அன்பின் ஆவியையும் வல்லமையின் ஆவியும் எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு பரிசுத்த வழிநடத்தலை தந்து வழிநடத்த வேண்டுமா இந்த வேலையை ஜெபிக்கிறோம் பிதாவை. ஏற்றதை ஏற்ற வேலையிலே ஏற்ற முறையிலே கொடுத்து வழிநடத்தி வருகிறவர்களே, உமது தீர்மானத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பக்குவப்படுத்தி அந்த ஒரு அழைப்பின் மேன்மையும் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக பலத்திற்குரிய பாத்திரவான்களாக நாங்கள் மாற தேவன் தகுதிப்படுத்தி வருகிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு முன் எங்கள் நேரத்தையும் காலத்தையும் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. தகப்பனுக்கு என்ன சித்தமா இருக்கிறதோ அதன்படியே நாங்கள் வாழ தேவன் தாமே எங்களை தகுதிப்படுத்தவும் ஜீவனுள்ள பிதாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளாலும் இருதயத்தின் நினைவுகளாலும் எங்கள் கிரியைகளினாலும் ஒரு விஷயம் உமக்கு முன்பாக நாங்கள் விரோதமாக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தயவாய் மன்னித்து இந்த வரக்கூடிய ஜீவி நாட்களில் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் தாமே எங்களுக்கு வேண்டிய நல்ல உணர்வுள்ள ஆவியும் ஒரு பக்குவமான ஒரு வாழ்க்கை வாழவும் தேவன் தாமே தகுதிப்படுத்த கிருபையாக கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து சகோதரர்களுக்காகவும் ஒரே சத்தியத்திலிருந்து வெவ்வேறு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் வெவ்வேறு ஊர்களில் நடக்கின்ற ஒவ்வொரு கூட்டங்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவன் தாமே அனைத்தும் அறிவி நீர் தாமே எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தையும் பிரித்து சத்தியத்திற்கேற்ற அறிவியும் ஜீவனுக்கேற்ற அறிவியும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போஷித்து வருகிறீர்களப்பா. நாங்கள் எங்கள் அழைப்பை நாங்கள் வீணாக்கி விருதாக்கி விடாமல் அதை பற்றி கொண்டு உமக்கேற்ற நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் தேவன் தகுதிப்படுத்துங்க. இப்பொழுதும் பிதாவே, உண்மையும் உமது குமாரன் நாமத்தையும் நாங்கள் தகுதிப்படுத்த எந்த விதத்திலும் பிரயோஜனமற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். இருப்பினும் உமது கிருபை நிமித்தம் உமது நாமத்தையும் உமது குமாரன் நாமத்தையும் எங்களை தகுதிப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஆவியின் வழிநடத்தலை தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. இப்பொழுதும் தகப்பனே, நீர் அறிவீர் இந்த மன்றாட்டில் உம்மிடத்தில் ஏறெடுக்க நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது. இருப்பினும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இன்ப ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த மன்றாட்டுகளையும் வரக்கூடிய ஜீவி நாட்களில் இந்த சத்தியத்தையும் நாங்கள் கேட்க நீங்கள் தகுதிப்படுத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து நல்ல ஒரு உணர்வுள்ள ஆவியை எங்களுக்கு தந்து உங்களுடைய ராஜ்யத்தில் சென்று சேர எங்கள் அனைவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்றும் எங்கள் இரட்சகரும் குருவும் சகோதரனும் மணவாளனும் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் வெளியேற பெற்ற இன்ப நாமத்தில் இந்த தாழ்மையான ஜெபத்தினை பொறுமையோடு இடத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பிதாவினுடைய அன்பும் நம்மோடும் சர்வ பரிசுத்தவான்களோடும் இன்று மேலும் சதாக இருப்பதாக. சகோதர அனைவரும் நகரம் இந்த வார்த்தைக்கு இப்பொழுது இந்த அறிவிப்பை நம்முடைய அந்த சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் ஆரம்பித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நாம் இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒவ்வொரு நாளும் வேத பாடங்களை மாலையில் நாம் வந்து ஃபேஸ்புக் வாயிலாக நம்ம வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அடுத்த மாசமும் இதே போல நம்ம வந்து தொடர இருக்கிறோம். ஏன்னா அடுத்த அறிவிப்பு எதுவும் இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் வரல. அதனால வந்து இது ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சகோதரர்கள் எல்லா நாள்லையுமே பாடம் எடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கிறோம். கடைசி காலமா இருக்கிறது எப்படி என்பதை உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அடுத்த அறிவிப்பு வர வரை தொடர்ந்து மாலையில் ஒவ்வொரு நாளும் 7:15க்கு நம்ம ஃபேஸ்புக் வாயிலாக பாடங்களை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்ல 2 ஃபாலோ கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது ஒவ்வொரு ஃபாலோ கிளாஸ் வேற வேற இடங்கள்ல ஆரம்பிப்பதற்கு பிளான் இருக்கு. எந்தெந்த ஊர்களில் ஃபாலோ கிளாஸ் கேட்பதற்கு தயாரா இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே லிங்க் அனுப்புற மாதிரி லிங்க் அனுப்புறோம். அதை தொடர்ந்து அவங்க வந்து ஃபேஸ்புக் வாயிலாக ஃபாலோ கிளாஸ் கேட்கலாம் எல்லா ஊர்ல இருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே சில ஊர்களில் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபாலோ கிளாஸை. அதே மாதிரி வேற சில ஊர்கள் யாராவது இருந்தால் கேட்கறதுக்கு இருந்துச்சுன்னா அவங்களே நீங்கள் வந்து இந்த கிளாஸ் பற்றி சொல்லி அவர்களையும் தயார்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ மறுபடியும் நம்ம வந்து நாளை மாலை நம்ம வந்து 7:15க்கு நம்ம சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவார்கள்.